கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களிலே ஒரு நாளை கிருபையாய் கூட்டி கொடுத்து பகல் முழுதும் நம்மளை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட அவருடைய வேதத்துள்ள மகத்துவமான காரியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த மேலான கிருபைக்காக கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு நாளைக்குரிய கூறுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பு விண்ணுலக தந்தை, இஸ்ரவேலின் சொன்னிகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் கேருபீன்கள் மத்தியில் ஒளியாய் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, அப்பா, உம்முடைய தூய திருநாமத்திற்கு எல்லா புகழும் துதிகன மகிமையும் எங்கள் ஜீவாதிபதி கிறிஸ்து இயேசுவின் அன்பு நாமத்தின் மூலம் எழுப்புறோம். அப்பா தந்தையே, வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி தகப்பனே. உம்முடைய பாதப்படியாகிய பூமியில் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்த உமது மகனைப் போல நாங்களும் ஜீவிக்கும்படி தகப்பனே, அவர் வாழ்ந்த பரிசுத்தமான வாழ்க்கை எனும் ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்து குடும்பமாய் உயிர்ப்பித்து தந்தையே உமக்கு பிரியமாய் ஜீவிக்கக்கூடிய தர்மத்தை தந்திருக்கிறீரப்பா, செய்திருக்கிறீரப்பா. தந்தையே, இன்றைய நாளிலும் கூட இணையதளத்தின் மூலம் எங்கள் இருதயங்களை இணைத்து வல்லமை மிகுந்த உம்முடைய தூய ஆவியின் மூலம் பரிசுத்தமுள்ள உமது மகனின் அன்பான வார்த்தைகளை நீர் உம்முடைய தாசன் வாயிலாக தர சித்தம் கொண்டிருந்தவனே, பேசுகிற தாசனுக்கும் கேட்கிற எங்களுக்கும் பலமுள்ள பரிசுத்தமுள்ள உம்முடைய தூய ஆவியை நிறைவாய் உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அருள் செய்து அப்பா, கேட்கிற சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாங்கள் இருந்து விடாமல் அதை கை கொண்டு செயல்படக்கூடிய உமது மகனின் நற்கந்தங்களாய் எங்களை விளங்கச் செய்யும் தெய்வமே, யாவற்றையும் எங்களது சித்தத்தின்படி அல்ல தந்தையே, உமது அன்பு மகனுக்குள் நீர் எங்கள் மீது கொண்ட அன்புள்ள உம்முடைய சித்தத்திற்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தொடர்ந்து நம் சத்தியங்களை பார்த்து வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஒரு சத்திய பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுலின் 3ஆம் ஊழிய பிரயாணம். ஏற்கனவே சகோதரர் 2 ஊழிய பிரயாணங்கள், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுத்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு 3வது ஊழிய பிரயாணத்தை குறித்த காரியங்களை நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் அவர்கள் நம்முடைய தூது கொடுப்பார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசரும் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் கொடுத்த இந்த ஒரு விசேஷ நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்கள் தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான வேத பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ அதன் அடிப்படையிலும் கூட இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு அளவற்ற கிருபை நிமித்தமாக நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதியை நம்ம பார்க்கும்போது நம்முடைய அன்பு சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வாழ்க்கையை குறித்து தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நாளில் கூட பார்க்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஊழியத்திற்காக மேற்கொண்ட பிரயாணங்களில் இப்போ பார்க்கக்கூடியது 3வது ஊழிய பிரயாணம் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்க்கலாம். ஸோ 3 ஊழிய பிரயாணங்கள், 3வது ஊழிய பிரயாணம் அப்படிங்கிற ஒரு பாடத்துக்குள்ள வந்திருக்கோம். இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள் சொல்லுங்கள். ஆல்ரெடி 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேர்னி 1 and 2 பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மேப் போட்டிங் பிரதர். ஒரு மேப்பில் பவுல் என்ன ஆகுறாரு, அங்கங்கே மூவ் ஆனார். நடுவில் தீமத்தையோ ஷீலா பர்னபா இவங்கெல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம சொல்லலாம். பட் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம்னா இந்த நாளுக்கு உண்டான ஒரு பாடத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரங்கள் அதிகமாக கொண்டது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட் கவர் ஆகும். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்ம சுருக்கமாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். ஸோ முதல் ஜேர்னி அப்போஸ்தலனாகிய பவுல்
மேற்கொண்டு அந்த முதல் ஜேர்னி குறித்து நம்ம பார்க்குறோம். இங்கே கூட நீங்கள் மேப்பில் பார்த்துடலாம். அவர் எங்கே ஆரம்பிச்சாருங்க ஜேர்னியை? அந்தியோகியாவில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடங்களா சீப்புரு தீவு வந்தார், அதுக்கப்புறம் பிசிதீன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்தியோகியா வந்தார், கடைசியாக திரும்பி என்ன பண்ணுறாருன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வராரு நம்ம பார்க்குறோம். அங்கேருந்து எருசலேம் போய் மூப்பர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாருன்னு பார்க்குறோம். இந்த முதல் ஜேர்னியில் யாரெல்லாம் கூட வந்தாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். பவுல், பர்னபா, ரீசெண்டாக கூட சப்ஜெக்ட் சகோதரர்கள் எடுத்திருந்தாங்க, மார்க் என்கிற யோவான், இந்த 3 பேரும் டிராவல் பண்ணாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னி. இதில் நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல லீஸ்திரால வந்து பார்த்தீங்கன்னா அவர் மரித்து போனான் என்று எண்ணி அவனை விட்டுட்டு போறாங்கன்னு வசனம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக அவர் என்ன பண்ணப்பட்டாருன்னா தாக்கப்பட்டாருங்கிறது கூட நம்ம பார்த்துருந்தோம் இது முதல் பிரயாணத்தில். ஸோ அந்த முதல் பிரயாணத்தில் அவர் போன ஊர் வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அதிகமாக அவர் போயிருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ இந்த முதல் ஊழிய பிரயாணம் அவர் முடிச்ச உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிருபம் வந்து என்ன பண்றாருன்னா எழுதுறார். ஸோ அவர் எவ்வளவு நிருபம் எழுதியிருக்காருங்க? ஏறக்குறைய 13 நிருபங்கள் எழுதியிருக்கார். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின முதல் நிருபம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இப்ப இருக்கலாம், இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம் கூட டிபேட்டோட இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா AD 49ல அவர் வந்து முதல் நிருபம் அவர் எழுதுறாரு. என்ன நிருபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாத்தியருக்கு எழுதின நிருபம். ஸோ யார் இந்த கலாத்தியருங்கன்ற இந்த பாடத்திலே கூட பார்த்துருந்தோம். அந்த லீஸ்திரா, இக்கோனியம், தெர்பே இந்த ஊர்கள் இருக்கிறவங்க வந்து தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கலாத்தியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த சதன் கலாத்தியாவுக்கு தான் AD 49ல அவர் எழுதுறார். அவர் கன்வெர்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 14 வருஷம் கழிச்சு இவர் என்ன பண்றாருன்னா திரும்பி ஜெருசலேம் வரார். இந்த நிருபம் எழுதுனதுக்கு அப்புறம், இந்த நிருபம் எழுதுனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தியோகியா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல எழுதுறார். ஜெருசலேம் வந்து அவருக்கு அங்க ஒரு பெரிய ஒரு வகையான ஒரு டிபேட் அங்க காத்திருந்துச்சு. என்ன டிபேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய புறஜாதிகள் சத்தியத்துக்குள்ள வராங்க. அப்படி வரும்போது அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது மூப்பர்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் போட்டு என்ன முடிவு பண்றாங்கன்னா விருத்த சேதனம்ன்ற ஒரு விஷயம் தேவையில்லை, நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், இப்ப இருக்கிற மாதிரியே சுவிசேஷத்தை கண்டினியூ பண்ணுங்க, நொறுங்குண்டு செத்ததற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கு மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க விலகிருங்கள் ஒரு லெட்டர் போடுறாங்க. இது வந்து அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல அது நடைபெறுது நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் சேர்ந்து பேசுறாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய சபைகள் உருவாக்கிட்டோம். இப்ப அந்த சபைகள்லாம் இப்ப என்ன பண்ணலாம், ஒரு ட்ரிப் பார்க்கலாங்கிறது தான் செகண்ட் ஜேர்னி. 2 பேரும் சேர்ந்து போனாங்களா, என்னாச்சுங்க? சகோதரர்களுக்கு ஒரு தாழ்மையான கருத்து கூட சொல்லிக்கிறோம். இப்ப லேப்டாப் பாக்குறதுக்கு நாங்க கீழே குனியிற மாதிரி இருக்கும். பட் நீங்க வெப்கேம்ல பாக்குறவங்களுக்கு என்னன்னா ஸ்பீக்கர் வந்து கண்ணை மூடுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். கேமரா வந்து கொஞ்சம் மேல இருக்கு, நீங்க தயவு கூர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ செகண்ட் ஜேர்னியை வந்து பவுல் பர்னபா ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு என்னதுன்னு பாத்தீங்கன்னா அங்க நிலவுது. ஸோ இவர் வந்து பர்னபா மார்க்க கூப்பிட்டு அவருடைய சொந்த ஊராகிய சீப்புருத்தியை நோக்கி என்ன பண்றாருன்னா போறார். பவுல் யாரை கூப்பிட்டு போறாரு? ஷீலா எங்கிருந்து வந்தாரு? ஷீலா எங்கேயோ இருந்து வந்துட்டார். ஷீலா வந்து ஜெருசலேம்ல இருந்து அந்த ரிப்போர்ட் கார்டை கொண்டு வந்தவரே யாருன்னு பாத்தீங்கன்னா ஷீலா தான். அந்த விருது சேதனம் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ ஷீலாவோட சேர்ந்து செகண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றார். ஸோ ஜேர்னி எங்கெல்லாம் அவங்க போனாங்கன்றது நீங்க ஜஸ்ட் மேப்ல பார்க்கலாம். எங்கெல்லாம் போனாங்க? முதல் ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா அந்தியோகியால ஆரம்பிச்சு வெறும் இந்த ஏசியா மைனர் மட்டும் தான் போயிருந்தாங்க. 2வது பிரயாணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போறாருன்னா மேசிடோனியாங்க கூடிய மக்கதோனியாங்கிற ஒரு ஊருக்கும் அது கீழே இருக்கக்கூடிய கிரீஸ் அப்படிங்கக்கூடிய ஊருக்கும் போறார். ஸோ அப்படி செகண்ட் ஜேர்னியில் அவர் போகும்போது தான் நிறைய சபைகள் என்ன பண்றாருன்னா ஸ்தாபனம் பண்றார். அதுல முக்கியமான சபைகள் பாத்தீங்கன்னா பிலிப்பு, தெசலோனிக்கியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொரிந்து, இந்த சபைகள்லாம் அவர் ஸ்தாபனம் பண்ணிட்டு கடைசியா திரும்பி எங்க போறாருன்னா ஜெருசலேம் போய் மூப்பர்கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த செகண்ட் ஜேர்னில எப்படி ஃபர்ஸ்ட் ஜேர்னி முடிச்சோன்னே ஒரு நிருபம் எழுதினாரு. என்ன நிருபம்? கலாத்தியர். அது ஜேர்னி முடிச்சுட்டு இந்த 2வது பிரயாணத்துல ஏதாவது நிருபம் எழுதினாரா? எபேசியர் ஒன்றும் எழுதல, ஏன்னா எபேசியருக்கு ஒன்றும் போவே இல்லை, இனிமேல் தான் போறாரு. அது ரிட்டர்ன் வரும்போது போனது. ஸோ கொரிந்தியர் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணத்திலிருந்து 2 நிருபம் அவர் எழுதுறார். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். கிபி 52ல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துங்கிற ஊருக்கு வந்துடுறாரு. நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் ஸ்தாபனம் பண்ண தெசலோனிக்கேயருக்கு என்ன பண்றாருன்னா 2 நிருபம் எழுதுறாரு. அங்க இருக்கிற சகோதரர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. முக்கியமா 2ஆம் வருகையின் காரியங்களை குறித்து என்ன பண்றாருன்னா அவர் அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஏன்னா செகண்ட் கமிங் குறித்து தெசலோனிக்கேயர்ல உயிர்த்தெழுதலுடைய பாயிண்ட் எல்லாம் மென்ஷன் பண்றாரு. இந்த காரியங்கள்லாம் எழுதுறாரு. ஸோ கலாத்தியர் எழுதிட்டாரு,
தெசலோனிக்கேயர் 1 மற்றும் 2 அதே காலத்துல வித்தின் ஒரு 6 months ஸ்பேன்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தெசலோனிக்கன்ஸ் எழுதுறாரு. AD 52 அவர் எழுதுறாரு. ஸோ இது முடிச்சுட்டு நேரம் எங்க போறாருன்னா ஜெருசலேம் போறார். இதோட அவருடைய 2வது பிரயாணம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நம்மளும் 2 பிரயாணம் கடந்த வாரங்கள்ல பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 3rd ஜர்னி. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கும். நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சர் நம்ம வந்து நிறைய நிருபங்கள் பவுலுடைய காரியங்களை குறித்து நம்ம நல்லா ஆழ்ந்து படிக்கும்போது இந்த காரியங்கள் கட்டாயம் தேவனுடைய ஒரு பரிசுத்தாவின் துணையோடு உதவும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்குள்ள போகலாம். ஸோ பவுலுடைய கன்வர்ஷன் கிபி 34க்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஊழிய பிரயாணம் 46 48 வரைக்கும் அவர் கடந்து போனார். செகண்ட் ஊழிய பிரயாணம் 50 52 பாக்குறோம் கிபி. இப்ப நம்ம பாடத்துல பார்க்கக்கூடிய 3வது ஊழிய பிரயாணம் வந்து பாத்தீங்கன்னா கிபி 54 58 வரைக்கும் ஒரு 4 வருஷ காலங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோட கூட உடன் ஊழியர்களுக்கும் என்ன நடந்துச்சு, அவர்கள் எங்கெல்லாம் போனாங்க, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, தேவனுடைய நாமமும் அவருடைய சுவிசேஷமும் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள்ள போகலாம். ஸோ இந்த 3rd ஜர்னில யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பைபிள்ல இதனுடைய கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3rd ஜர்னி குறிச்சதான காரியங்கள் முழுக்க தேவன் நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் லூக்கா மூலமா. ஸோ யாரெல்லாம் இந்த ஜேர்னில அவங்க கூட போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் ஆப்வியஸ்லி அவர் தான் போயாகணும். ஏன்னா அவர் தான் இந்த ஜேர்னியோடைய ஒரு பிகினர்னு பார்க்குறோம். பவுல், தீமோத்தேயு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா. அதை தவிர நிறைய சகோதரர்கள், இன்னும் 2-3 சகோதரர்கள் பேர் நம்ம பாடத்துல படிப்போம். நிறைய சகோதரர்கள் ஏறக்குறைய 8 பேர் பக்கம் இந்த ஜேர்னில உள்ள வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். எந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 54 58 வரைக்கும் ஒரு 4 வருஷ காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னி அவங்க போயிருக்காங்க. என்னென்ன ஊர்கள்லாம் போனாங்கன்னா ஏசியா மைனர், மேசிடோனியா, கிரீஸ். இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி சொல்லணும்னா துருக்கி, கிரீஸ், இந்த 2 பகுதி முழுக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஜேர்னில கவர் பண்ணிருக்காங்க. ஏறக்குறைய 2500 2700 மைல் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிராவல் பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல பவுல் நடந்தே போயிருக்கார் அப்படிங்கிறது கூட வேதத்துல நமக்கு ரெக்கார்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நம்ம ஜேர்னிக்குள்ள போலாம், வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். சோ சில காலம் என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இருந்த இடத்துல இருக்காரு. எங்க இருக்காருன்னா அந்தியோகியா, அவருடைய ஆர்ஜின். இப்ப நமக்கு சொல்லணும்னா திருச்சி ரோடுன்னு சொல்ல முடியாது, கோயம்புத்தூர்னு சொல்லலாம். அப்படி எல்லா ஊர்களையும் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து கோயம்புத்தூர்ல இருந்துட்டு சில காலம் கழிச்சு திரும்பி ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல, அதை விட ரொம்ப அருமையா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா அந்தியோகியால இருந்து என்ன பண்றாருன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்றார். எங்கெல்லாம் போறாருன்னு வசனம் இருக்குன்னா கிரமமாய் புறப்பட்டு கலாத்தியா, பிரிகியா. சோ ஆல்ரெடி அவர் போனார் இல்லைங்களா, லீஸ்திரா, தெர்பே, அந்த ஊர்களுக்கே திரும்பி என்ன பண்றாருன்னா போறார். இன்னும் ஒரு சில இடங்கள் எக்ஸ்ட்ரா போயிருக்காரு. அந்த ஊருக்கெல்லாம் டிராவல் பண்ணி போறார். ஷீஷர் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, திடப்படுத்துறாரு. ஏன் திடப்படுத்துறாருன்னா இவர் சபையை ஸ்தாபிச்சு வந்தோடனே நிறைய பிரச்சனைகள் என்ன இருக்கு. நம்மளே நிறைய எக்லீஷியா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர்கள் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. ஏன் 6 மாசத்துக்கு ஒரு டைம் இல்ல வந்து 1 இயருக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் அந்த சபைகளுக்கு எல்லாம் விசிட் பண்றோம். சோ அங்க ஏதாவது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அங்க ஏதாவது சில பிரிவினைகள் இருக்கலாம், இல்ல அங்க ஏதாவது சில மனக்கசப்புகள் இருக்கலாம், இல்ல சத்தியத்துல ஏதாவது அவிசுவாசம் இருக்கலாம். சில பேர் 2ஆம் வருகையா வரலன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூத்த சகோதரர்கள் போய் எப்படி இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல நமக்கு முன்னோடியா இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா சபைகளை திடப்படுத்துறார். இப்படி பவுல் திடப்படுத்திட்டு இருக்கும்போது இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்றாருன்னா புதுசா கிளம்புறாரு. அவர் பேர் என்னங்க, அப்பல்லோ. நீங்க மறந்துட வேணாம், முதல் ஜேர்னினா பர்னபா புரிஞ்சுக்கிறதுக்காக, செகண்ட் ஜேர்னினா ஷீலா, 3rd ஜேர்னினா பிகினிங்ல அப்பல்லோ அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ அப்பல்லோ எந்த ஊர்க்காரர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். சோ பாருங்க, அப்பல்லோ பத்தி சொல்லும்போது அப்பல்லோ என்னும் ஒரு யூதன் சொல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருங்க தேவன். ஒரு ஊர்ல பிறந்தாருன்னு ஊரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு சாதுரியவானும் பைபிளை கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன், அதனாலதான் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும்
ஏன் அந்த அளவுக்கு அவங்க ஒரு டீம் அங்க ஃபார்ம் ஆகுறாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஈக்குவலா என்ன பண்ணியிருக்காருன்னா சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. பட் இந்த டைம்ல அப்போலோக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா எந்த ஊர்ல இருந்து வராருன்னா அலெக்சாண்ட்ரியா. ஸோ அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல எகிப்துடைய கேபிட்டலா இருந்துச்சு அலெக்சாண்ட்ரியாங்கிற ஊரு. தொடர்ந்து 25ஆம் வசனம் வாசி. 25ஆம் வசனம், அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். சோ ரொம்ப அருமையா தேவனுடைய திட்டத்தை சொல்லிட்டு இருந்தார். பட் எந்த காரியம் வரைக்கும் தான் அப்போலோக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, யோவான் ஸ்நானகன் வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்களோ. பேப்டிசம் கொடுத்திருப்பாரு கட்டாயம், பட் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான பேப்டிசம் கொடுத்திருப்பாரு, பரிசுத்தாவினால கொடுத்திருப்பாரான்னு சொல்ல முடியாது. சோ பழைய ஏற்பாடு முழுக்க தெரிஞ்சிருக்கு. நியாயப்பிரமாணத்தை கட்டாயம் என்னதான் பண்ணிருக்கணும், கரைச்சு குடிச்சிருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியல, அல்லது தெரிஞ்சிருந்தும் பெருசா ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது தான் இப்ப இங்க நல்ல ஜேர்னி படிச்ச சகோதர சகோதரிகள் நல்லா ஞாபகிச்சுக்கலாம். இப்ப அவர் எந்த ஊருக்கு போறாரு? எபேசு. எபேசுல யாராவது இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? பவுல் இருந்தாரு. பவுல் கூட ஒரு தம்பதியினர் என்ன பண்ணாங்க, செகண்ட் ஜேர்னி முடியும் போது கொரிந்துல கூடார தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுல் கிளம்பி போறான்னு சொன்னோன்னா எல்லா பிசினஸையும் விட்டுட்டு யார் போனாங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலா போனாங்க. அவங்க ஸ்டில் இன்னும் எங்கதான் இருக்காங்கன்னா எபேஸ்ல தான் இருக்கிறாங்க. இப்ப அப்போலோ சப்ஜெக்ட் எடுக்கிறாரு போய் ஜபாலயத்துல. இவங்க 2 பேரும் அமைதியா உட்காந்து என்ன பண்றாங்க, கேட்டு. அப்போலோ சப்ஜெக்ட் முடிச்சுட்டு வந்தோன்னு பாருங்க என்ன அளவுக்கு மெச்சூரிட்டின்னு. அவர் வந்து போதிக்கிறது ஒரு சில பாயிண்டா இருந்தா கூட ஃபுல்லா கேட்டு சப்ஜெக்ட் கேட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோன்னே இந்த தம்பதியினர் என்ன பண்றாங்கன்னா அப்போலோக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. யாரு இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன்னா என்ன, தேவனுடைய திட்டம் என்னன்றதை இன்னும் மெருகூட்டி சொல்லும் போது உடனே பிடிச்சுக்கிறார். எப்படி பவுல் பிடிச்சுக்கிட்டாரா இயேசு கிறிஸ்துவ, அதே மாதிரி அப்போலோ பிடிச்சுக்கிறார். ஸோ எங்க போனாங்கன்றத மேப்ல ஜஸ்ட் பார்த்துடலாம். பவுல் வந்து பாத்தீங்கன்னா மேடான தேசங்கள் வழி என்ன பண்றாருன்னா பிரிகியா கலாத்தியா அப்படிங்கிற இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். இந்த டைம்ல பாருங்க கீழே மேப்ல ஈஜிப்டோடைய கேபிட்டல் தான் அலெக்சாண்ட்ரியா. இங்க இருந்து அப்போலோங்கிற ஒரு மனுஷன் நேரா ஃபர்ஸ்ட் எங்க வர்றாருன்னா எபேசு வர்றாரு. நல்லா கவனிக்கலாம். பவுல் இன்னும் அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு 2 கிளிக். ஓகே, இன்னொரு கிளிக் பண்ணிடுறோம். ஓகே, பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் ஒன்னும் எபேசு வரல. ஆனா அதுக்கு முன்னாடியே எபேசு யார் வந்துடுறாரு பாத்தீங்கன்னா அப்போலோ வந்துடுறாரு. அப்போலோ வந்திருக்கும் போது கம்ப்ளீட் டாக்டரின் சொல்றாங்க. இப்போ அப்போலோக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அவர் அடுத்து கொரிந்து போகணும்னு பிளான் பண்றாரு அப்போலோ. உடனே ஆக்கிலா பிரிஸ்கிலா எங்க இருந்து வந்தாங்க, ஆல்ரெடி இல்ல எபேசில் இருக்காங்க. எங்க இருந்து வந்தாங்க, கொரிந்தில இருந்து தான் வந்தாங்க கூடாத தொழில் பண்ணிட்டு. கொரிந்தில் இருக்கக்கூடிய எக்லீஷியாக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அப்போலோன்னு ஒரு ஸ்பீக்கர் வராரு, அவர் பயங்கரமான கிறிஸ்துக்குள்ள இப்ப வளர்ந்துட்டாரு, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கும் போது அந்த லெட்டரை வாங்கிட்டு அப்போலோ நேரம் எங்க போறாருன்னா கொரிந்து போறாரு. சோ இப்படி அப்போலோ போய் சூப்பரா சப்ஜெக்ட் எடுக்க ஆல்ரெடி கொரிந்தில யார் சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறா, பவுல் செகண்ட் ஜேர்னில. இப்போ அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு டைலமோ, அப்போலோ சூப்பரா சப்ஜெக்ட் பேசுறாரு பவுலோட. அங்க ஒரு டீம் என்ன ஆயிருச்சு, ஃபார்ம் ஆயிருச்சு. பாருங்க இந்த பேக்ரவுண்டை நல்லா மனசுல வச்சுக்கலாம். இப்ப 2 டீம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல கொரிந்துல. ஒன்னும் பவுல் எபேசுக்கே வரல, ஆனா பவுலுக்கு நியூஸ் வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல. பாருங்க இப்ப சொன்ன சம்பவத்தை ஜஸ்ட் சில வசனங்களை மட்டும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்க அப்போலோவோட சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அப்போலோ என்ன பண்றாங்க, தனியா கூப்பிட்டு இன்னும் தேவனுடைய திட்டத்துல எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ பத்தி ஃபுல்லா என்ன பண்றாங்க சொல்றாங்க. அடுத்தது 27ஆம் வசனம். பின்பு அவன் அகாயா நாட்டுக்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். சோ நல்லா கவனிக்கலாம். இப்ப எபேசுல இருக்கிறவங்க லெட்டர் போடுறாங்க. யாருக்குன்னா கொரிந்தியருக்கு போடுறாங்க. ஏன்னா அகாயான்றது கொரிந்து தான், பின்னாடி வசனத்துல பார்க்கலாம். என்ன லெட்டர் போடுறாங்கன்னா, இப்படி ஒரு ஸ்பீக்கர் வராரு, நீங்க என்ன பண்ணுங்க. இன்னைக்கு கூட பாருங்க நம்ம எக்லீஷியால எல்லாம் எல்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு எல்டர் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு வந்து சொல்லுவார். இப்போ சேலம்னா சேலத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த வாரம் வந்து இவர் வராப்புல, நீங்க என்ன பண்ணுங்க இவரை கோஆர்டினேட், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எபேஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமா ஆக்கிலா பிரிஸ்கிலா போன்ற சகோதரர்கள் லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க அப்போலோ கையில. நேரம் எங்க போறாருன்னா கொரிந்து போய் அவர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அப்போலோ ஒரு டாப் ஸ்பீக்கர் ஆயிட்டாரு கொரிந்துல. இப்ப பவுல் ஒன்னும் வந்து டிராவல் ஆரம்பிச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு. சோ பவுல் இப்ப எங்க வராரு அப்படிங்கறத வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில். கிளியரா இருக்குங்களா வசனம்?
ஏன் இந்த பின்னணியை நம்ம பார்க்கறோம்னா, ஏன் பவுல் நிருபங்கள் எழுதணும், அந்த நிருபங்களை ஏன் அதை சொல்லணும்னா, வசனம் கிளியரா இருக்கு. அப்போல்லோ கொரிந்தில சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்காரு. பவுல் மேடான தேசங்கள் வழியா இப்ப எங்க வராரு? எபேசுக்கு வராரு. சோ அதை நம்ம ஜஸ்ட் மேப்ல பாத்திரலாம். அந்தியோகையில இருந்து அவரு நிறைய இடங்களை சுற்றி திரிந்து நேரம் எங்க வராருன்னா எபேசுக்கு அவர் வராருன்னு பாக்குறோம். ஸோ இந்த எபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி. கொரிந்து, தெசலோனிக்கியா, எபேசு, சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர். இன்னைக்கும் துருக்கியில் இருக்கக்கூடிய இந்த இடம் சில பிக்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். இது எபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைய மெம்பர்ஸை வந்து உள்ளடக்கி உட்காரக்கூடிய ஒரு இடம். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் என்ன பண்ணலாம்னா உட்காரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் ஆஃப் ஆர்டிமஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க பழைய உலக அதிசயங்கள் 7 கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா பிரம்மீட சப்ஜெக்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம் பைபிள்ல தான் இருக்கும். டெம்பிள் ஆஃப் ஆர்டிமஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உலக அதிசயம், அதுவும் எங்க தான் இருக்கு, இப்போ பைபிள்ல தான் இருக்கு. இன்னும் வரக்கூடிய இதே சப்ஜெக்ட்ல இன்னொரு உலக அதிசயத்தை பார்ப்போம். ஸோ இந்த டெம்பிள் ஆஃப் ஆர்டிமஸ் அங்கதான் இருக்கு. இது ஆர்டிமஸோடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பிக்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எபேசுல. ஸோ இந்த டைம்ல இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. அப்படியே பிக்சர் நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸ், இன்னைக்கும் ஜனங்கள் அங்க போயிட்டு இருக்காங்க. இந்த எபேசுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறக்குறைய 3 வருஷம் என்ன பண்றாருன்னா இருக்கிறார். நல்லா உள்வாங்கிக்கலாங்க. எபேசுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திலேயே அதிகமான காலம் செலவிட்ட ஒரு ஊர் அல்லது ஒரு இடம் அல்லது ஒரு எக்லீஷியா சார்ந்த பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா எபேசு தான். 3 வருஷம் என்ன பண்றாருன்னா இந்த ஊர்ல இருக்கார். ஸோ அந்த ஊர்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை வாசிக்கலாம். முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊருக்கு போனோன்னா அங்க ஒரு ஜனங்களை காண்றாரு. அந்த ஜனங்கள் வந்து பேப்டிசம் எடுத்துக்கிறாங்க. ஆனா யாருடைய பேப்டிசம்? இந்த சாப்டருக்கு நீங்க பதில் சொல்லினா கட்டாயம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க. இன்ட்ரோடக்ஷன் இல்ல, இந்த சாப்டர் பத்தி ஒரு 1 hour சகோதரர் தனியா பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எபேசுவில் இந்த பாடம் யோசிக்கிறீங்க பாருங்களேன். எபேசுவில் நடந்த கலகம் இல்லைங்களா, த ரியாட் அட் எபேசஸ் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தனால இந்த பாடம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எபேசு வராரு. வரும்போது அங்க இருக்கிற ஜனங்களை பாக்குறாரு. எல்லாருமே வந்து ஜீலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏறக்குறைய ஒரு 12 பேர் இருக்காங்க. ஆனா யாருமே பரிசுத்த ஆவியை வாங்கல. சோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். எப்படி இருக்குங்க? ஃபுல்லா பேசிக் கிளாஸ் எடுத்தாச்சு. ரீசெண்டா கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபுல் பேசிக் கிளாஸ் எடுத்தாச்சு. இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் வந்து ஸ்தாபிக்கப்பட போகுது, வெளியரங்கமா வரப்போகுது. இப்ப நமக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். வெளியரங்கமா வரப்போகுது, அதுக்குள்ளான வேலைகள் நடக்குதுன்னு ஒருத்தன் கேட்கறாங்க. அப்படியாங்க பிரதர், இயேசு கிறிஸ்து செகண்ட் கமிங்ல வந்துட்டாரா அப்படின்றாங்க. எப்போ 53 சப்ஜெக்டும் முடியிருக்க டைம்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப ஷாக். என்ன ஷாக்னா, பேப்டிசம் எடுத்துட்டேன்றீங்க ஆனா பரிசுத்தாவின்னு ஒண்ணு கேள்விப்படவே இல்லைன்னு உடனே உட்காந்து அவருக்கு போதிச்சு திருப்பி இன்னொரு டைம் என்ன பண்றாருன்னா பேப்டிசம் கொடுக்குறாரு. பேப்டிசம் கொடுத்தா அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் என்னதுன்னா கிடைக்குது நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்கேயும் பவுலுக்கு சில ட்ரபிள் இருந்துச்சு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். 9ஆம் வசனம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். சோ ஒரு ஸ்கூல். சோ ரொம்ப எளிமையா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பவுல் எபேசுல போய், நமக்கு புரிய ரெட்டாம்ல நான் மாத்தி சொல்றேன். பவுல் எபேசுல போய் கிளாஸ் எடுக்கிறார். ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுறார். பப்ளிக் மீட்டிங் போட்டோன்னா வழக்கமா என்ன ஆகும்? சில பேர் ஏற்றுக்கொள்றாங்க, சில பேர் நம்ம பைபிள் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டு சில கலகங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எங்க பேசிக் கிளாஸ் நடக்குதோ அந்த இடத்த என்ன பண்ணுவோம், மாத்துவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பவுல் போய் நல்லா பிரசங்கம் பண்றாரு. அங்கேயும் சில யூதர்கள் தைரியமா போய் என்ன பண்றாருன்னா ஜபாலயத்திலே பேசுறாரு. யூதர்கள் பிரச்சனை பண்ணும்போது அவர் எடுக்கிற ஸ்டடி கிளாஸுடைய லொகேஷன் என்ன பண்றாருன்னா மாத்துறார். அங்க ஒரு சகோதரன் இருக்காரு திறனும், அவருடைய ஒரு ஸ்கூல்ல என்ன பண்றாருன்னா கிளாஸ் எடுக்கிறார். ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் 3 மாசம் எடுக்கிறாரு. இங்க மாத்தின பிறகு 2 வருஷம் என்ன பண்றாரு, கண்டினியூஸா எடுக்கிறார். 2 வருஷம் என்னென்னலாம் எடுத்திருப்பாரு. இப்போ நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் பாக்குறோம்.
நம்ம டெய்லி ஒவ்வொன்று பார்த்து வாரம் வந்து ஏறக்குறைய ஒரு 8 சப்ஜெக்ட் பார்க்குறோம். இந்த 8 சப்ஜெக்டுடைய கான்செப்டையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே கிளாஸ்ல என்ன பண்ணிடுவாரு, சொல்லி கொடுத்துருவார். அப்போ அவர் வீக்லி ஒரு கிளாஸ் எடுத்திருந்தாலும் 2.5 வருஷம் 2.3 அப்படின்னு சொல்லலாம், 2.5 வருஷம் சொல்லலாம். 2.5 வருஷம் ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு அங்க இருக்கிற சகோதரர்களுக்கு. என்னெல்லாம் எடுத்திருப்பாரு? 6 மாசத்திலேயே 200 சப்ஜெக்ட் 220 சப்ஜெக்ட்னு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? கம்ப்ளீட்டா வந்து நியாயப்பிரமாணத்துல இருந்து எப்படி புதிய ஏற்பாடோட விஷயம் வருது, கிறிஸ்து யாரு, கிறிஸ்துடைய வருகையின் காரியங்கள் என்ன, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள் வசனமே இருக்கு. அவருடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா அட்வான்ஸ் ஸ்டடி எல்லாம் எடுத்துறாரு. எடுத்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா மேல கொண்டு வரார். பாருங்க 2 வருஷம் இந்த கிளாஸ் நடக்குது. வாசிக்கலாம் அதிலே 10 மற்றும் 11 வருஷம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். சோ எல்லாம் ஆசியான்றது ஏசியா மைனர். துருக்கி ஃபுல்லா வசனம் என்ன ஆயிடுச்சு, பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்க ஒண்ணு நல்லா நோட் பண்ணணும், இந்த எபேசு சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா 7 கால சபை இருக்கு. 7 கால சபை லிட்டரலா சொல்றீங்களா ரெவலேஷன்ல என்னென்ன சபை? இங்க சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் இல்ல, அதனால நம்ம தான் சொல்லி ஆகணும். எபேசு சிம்பர்னான்னு சொல்லி 7 கால சபை இருக்கு இல்லைங்களா? இந்த 7 சபையுமே லிட்டரலா இருந்தது இந்த எபேசு சுத்தி தான் இருந்துச்சு. அப்போ ஆசியா முழுக்க வசனம் போச்சுன்னா நிறைய இடங்கள் என்னாச்சு, எக்லீஷியா பயங்கரமா ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல சில எக்லீஷியா பவுல் போவே இல்லை, கொலேசுக்குலாம் அந்த ஊருக்குலாம் போகல, ஃபுல்லா ஃபார்ம் ஆகுது. நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வராங்க. அது மாத்திரம் இல்ல, பவுல் அவருடைய கச்சை சொல்ல போனா பவுல் யூஸ் பண்ற ஒரு கர்ச்சீஃப் தூக்கி ஒருத்தர் மேல போட்டா யாருக்காவது வியாதி இருந்தா என்ன இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு பயங்கர ஜீலா, எந்த அளவுக்கு உற்சாகமா, எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமா அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒண்ணு இல்லைங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயை வந்து தொடுறாங்க. தொட்டோன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் இடத்துல இருந்து வல்லமை புறப்படுறதே நான் காண்கிறேன், யார் என்ன தொட்டது அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா குணமாகறாங்க. பின்னாடி பார்க்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதே மாதிரி நடக்குதுன்னா கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன இருக்காரு கேரக்டர் காமிச்சிருக்காருன்னு பாக்குறோம். அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஜஸ்ட் பவுலை பார்த்துட்டு அவர் அங்க போனார் இங்க போனார், அந்த ஊர் இவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம கூடலன்னு பாக்குறோம். சோ எபேசுல பயங்கரமா வசனம் பிரசித்தி ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல அங்க ஒரு பிரதான ஆசாரியன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜெருசலேம் ஆர்ஜினா கொண்டவர், ஸ்கேவான்னு சொல்லி. அவருக்கு 7 பசங்க. இந்த 7 பசங்களுக்கு பவுலை பார்த்தோன்னா என்னது, பொறாமை, கோபம், இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட்லயே சகோதரர் சொல்லி கொடுத்தாரு. என்ன கோபம்னா, பவுல் மாத்திரம் தான் இப்படி பண்ணுவாரா, நாங்களும் என்ன பண்றோம் இயேசு நாமத்தினால பண்றங்கும் போது அசுத்தாவி பிடிச்சிருந்த ஒருத்தங்க போய் இவங்களுடைய வித்தையை காமிக்கும் போது அது என்ன பண்ணிருச்சு, பவுலையும் அறிவேன் இயேசு கிறிஸ்து அறிவேன்னு சொல்லி திருப்பி அவர்களுடைய உடையை கிழிச்சு அங்க ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போறாங்க. சோ இது 2வது இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் எபேசுல கம்ப்ளீட்டா கிளாஸ் எடுக்கிறாரு. செகண்ட் இன்சிடென்ட் எபேசுல என்னன்னா இந்த ஸ்கேவாவுடைய குமாரர்களுடைய பிரச்சனை. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனம். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி நீங்கள் யார் என்று சொல்லி அவருடைய உடையை கிழித்து அவர்கள் மேல் என்ன ஆச்சுன்னா பலாத்காரம் பண்ண போயிடுச்சுன்னு சொல்லி வசனம் இருக்கும். சோ 2வது இன்சிடென்ட் எபேசுல என்ன நடக்குதுன்னா, ஸ்கேவா மற்றும் அதாவது ஸ்கேவாவுடைய 7 குமாரர்கள் பவுல் மாதிரியே பண்ணலாம் நினைக்கும் போது அந்த அசுத்தாவி என்ன ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிச்சு அவங்கள பயங்கரமா கண்டம் பண்ணி அவங்க ஒரு டேமேஜ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சோ இது அந்த ஊர் முழுக்க பரவுது அந்த நியூஸ். எப்படி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, பவுல் பண்றாரு, இவங்க என்ன பண்ண முடியலன்னு சொல்லி பவுலுடைய பின்னணியை பயங்கரமா புரிஞ்சுக்கிட்டு, ஆக்சுவலா எபேசு சிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெஜிஷியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா. எல்லா மெஜிஷியன்ஸும் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகுறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்காக. சோ பாருங்க வசனம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. அதுல 17வது வசனம். 17ஆம் வசனம். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. சோ கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கணுங்க நம்முடைய வாழ்க்கையும் கூட. எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தான் போதிக்கிறதுக்கு ஏற்றபடி உண்மையா அவர் நடந்தாரோ, அவர் நடக்கும்போது அநேக விஷயங்கள் அங்க நடக்குது. நிறைய இவரை விட மேல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சில மெஜிஷியன்ஸ் எல்லாம் இவருடைய காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவனுடைய நாமத்துக்காக பயந்து இவங்களுடைய புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்களா வந்து எரிக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஏறக்குறைய 50,000 அந்த ஒரு தாளந்துக்கு ஒப்பா இருந்துச்சுன்னு பாக்குறோம். சோ அதை கூட வாசிச்சிடலாம். 19-20 வசனம்.
அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனம். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளில் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. சோ எபேசுல திரும்ப திரும்ப பைபிள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரே பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது, கர்த்தருடைய வசனம் என்ன ஆயிடுச்சு, பிரசித்தமாயிற்று. யூதர்கள், கிரேக்கர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, சத்தியத்துக்குள்ள வந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆனதுனாலதான் அந்த 7 சபைகள் உண்டான காரியத்தை கூட நம்ம ரெவலேஷன்ல பாக்குறோம். எல்லா பக்கம் ட்ரூத் போயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனை அடுத்து அங்க நடக்குதுன்னா, இப்படி வசனம் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும்போது ஏறக்குறைய இது நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷம் கிளாஸ் எடுத்திருக்காரு, 3 மாசம் வேற, கிட்டத்தட்ட 2 வருஷம்னா அது ஒரு 24 மாசம் பிளஸ் 27 மாசம் ஆயிடுச்சு. பவுல் இன்னமும் கிளம்பல எபேசில இருந்து. பவுல் இன்னும் சில காலம் என்ன பண்ண நல்ல சத்தியம் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க, இன்னும் சப்ஜெக்டிங் என்ன பண்ணலாம், நிறைய கன்வே பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு, ஆனா அவர் மாத்திரம் அங்க இருக்காரு. சில சகோதரர்கள் என்ன பண்றாருன்னா, மக்கதோனியா இருக்கு இல்லைங்களா, மக்கதோனியான்னு என்ன சொல்லலாம்னா கிரீஸ் சொல்லலாம், அந்த ஊருக்கு அவர் அனுப்புறாரு. சோ வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனம். இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். சோ கட்டாயம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வசனம் படிச்சா என்ன ஆகாதுன்னா, நமக்கு டக்குன்னு அந்த ஒரு கிராஸ்பிங் இருக்காது. சோ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, பவுல் அதே ஊர்ல தான் இருக்கிறாரு. ஆனா என்ன பிளான் சொல்றாருன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கிறேன், தீமோத்தேயு எரஸ்து 2 பேரையும் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மக்கதோனியா போய் அங்க இருக்கிற சகோதரர்களை சந்திங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அங்கேயே பிளான் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க கொஞ்ச நாள் இருந்து திருப்பி கொரிந்து அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து எருசலேம் போய் அங்கிருந்து திருப்பி எங்கன்னா போகணும், ரோம் என்ன பண்ணணும் போகணும்னு அவர் ஆவியில் என்ன பண்ணாருன்னா பிளான் பண்றாரு. இவர் பிளான் பண்ணபடியே தேவன் என்ன பண்ணார், வேற ஒரு சூழ்நிலையோட கொண்டு போனாருன்னு பாக்குறது. அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, 2 இன்சிடென்ட் நடந்துச்சு எபேசுல. ஒன்னு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பரிசுத்தாவை பெறாம இருந்தாங்க, பேப்டிசம் கொடுத்தாரு, சத்தியம் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. 2 வருஷம் 3 மாசம் அங்க சப்ஜெக்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஸ்கேவாவுடைய குமாரர்கள் அந்த ஒரு அஸ்தாவை துரத்தும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இது 2. 3வது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஊர்ல ஒரு தட்டான் இருந்தான். அந்த தட்டான் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜுஸ்து இல்ல. இந்த தட்டானை குறிச்சு நம்ம எபேசுல நடந்த கலகம் பாடத்திலையும் பார்த்திருக்கோம், 3 யோவான் நிருபத்திலையும் பார்த்திருக்கிறோம், தெமோத்தேயு இல்லைங்களா. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம கட்டாயம் நிறைய பாடங்கள் படிக்கும் போது யூஸ் ஆகும், சகோதரர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. தெமோத்தேயுங்க கூடிய ஒரு தட்டானுடைய விஷயம் இதுக்கப்புறம் தான் நடக்குது. அப்ப 3 வருஷம் என்ன ஆச்சு, எபேசுல இருந்திருக்காருன்னு பாக்குறோம். சோ அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி பவுல் எபேசுல இருக்கும்போது பவுலுக்கு ஒரு நியூஸ் வருது. எந்த ஊர்ல இருந்து தெரியுங்களா? ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு ஊர்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்காரு பயங்கரமா, கொரிந்தில. யார் எடுத்துட்டு இருக்கிறது? அப்போலோ. அவர் சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சுட்டு எபேசு வந்துட்டாரு, பவுலோட ஜாயின் பண்ணிட்டாரு ஊழியத்துல. அப்போலோவே பவுல் கூட தான் இருக்கிறாரு. ஆனா அப்போலோ சப்ஜெக்ட் எடுத்த ஊர்ல பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், இந்த நியூஸ் நேரா யாருடைய காதுக்கு வருது, பவுலுக்கு வருது. பவுல் உடனே எழுதுறாரு, உங்களில் சிலர் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு இல்லைங்களா. அது எங்க எழுதுறாருன்னா, இங்க உட்கார்ந்து எழுதுறாரு. கடைசியா அந்த நிருபம் எழுதி முடிக்கும் போது சொல்லுவாரு, சகோதரனாகிய அப்போலோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றான்னு எழுதுவாரு. அப்போலோ யார் கூட இருக்கிறது? பவுல் கூட தான் அவர் இருக்காரு நம்ம பாக்குறோம். சோ இப்போ ஒரு நிருபம் அவர் எழுதுறாரு. அந்த நிருபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கொரிந்தியன். இந்த நிருபம் எழுதக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா கிபி 56. எங்கிருந்து எழுதுறாருன்னா, எபேசுல இருந்து எழுதுறாரு. நீங்க எபேசுல இருந்து தான் அவர் எழுதுறாருங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் பண்ண முடியும். அந்த பாடத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம். கடைசி ஆக்கிலா பிரிஸ்கிலா வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னு சொல்லுவாரு, அப்போலோ வாழ்த்துக்கள் சொல்லுவாரு, எல்லாமே சொல்லுவார். சோ முதல் கொரிந்தியன்ஸ் என்ன பண்றாருன்னா, எபேசுல இருந்து எழுதுறார். இது எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதான் நம்ம பார்த்தோம். ஒரு தட்டான் இருக்கார். அந்த தட்டானுடைய வேலை என்னன்னா, அந்த ஆர்டிமஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கோயிலுடைய ஒரு மினி மாடல் பண்ணுவார் வெள்ளியில. இன்னைக்கு கூட நம்ம டூர்ல எங்கேயாவது ஆக்ரா பக்கம்லாம் போனோம்னா தாஜ்மஹால்குள்ளே என்ன வச்சிருப்பாங்க, அதே மாதிரி பிளாஸ்டிக்ல ஒரு குட்டி தாஜ்மஹால் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட தாஜ்மஹால் ஒரு கோயில் அல்ல,
பட் இங்க வந்து ஒரு கோயிலுடைய ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்குன்னு பாக்குறோம். சோ இந்த தட்டானுடைய வேலையே என்னன்னா, அந்த வெளியே ஃபுல்லா இருக்கக்கூடிய கடத்தெருவுடைய பிசினஸ் உடைய முதலாளி இவரு தான். சொல்ல போனா எல்லா வியாபாரிகளுக்கும் சங்க தலைவர் யாரு தான்? இவரு தான். இப்ப பவுல் வந்து அங்க பயங்கரமா சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்காரு. என்ன சப்ஜெக்ட்னா, தேவன் இந்த மாதிரி கோயில் எல்லாம் என்ன பண்றது இல்ல, வாசம் பண்ண மாட்டார், அவர் வந்து பரலோகத்துல இருக்காருன்ற மாதிரி பயங்கரமா சப்ஜெக்ட் எடுத்தோன்னு இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. நம்முடைய பிசினஸ் இந்த ஆள்னால பயங்கரமா டேமேஜ் ஆகுது, இந்த ஆளை இப்படியே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது, பவுலை என்ன பண்ணிடலாம், கொன்றலான்னு பிளான் பண்றாங்க. சோ இந்த இன்சிடென்ட் தான் இதுக்கப்புறம் எபேசில் நடக்குது. சில வசனங்கள் நமக்காக. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இப்படி ஒரு பிரச்சனை நாளைக்கு நமக்கு வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். நம்முடைய மூத்த சகோதரர்களுடைய பேரெல்லாம் வந்து ஒரு பெரிய கிரௌடுல யாராவது சொல்லி, இந்த 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 வந்து கூட்டத்தார் வந்து சாதாரண ஆளுங்க இல்லைங்க, கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பிதாவாகிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாராமா, அவரு தான் இயேசு கிறிஸ்துவோட அப்பான்னு சொல்லி பயங்கரமா ப்ரீச் பண்ணி நிறைய பேரை தங்களுடைய கைவசத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விட்னஸா இருக்கும். பவுல் பத்தி அப்படிதான் சொல்றாங்க. ஏதோ புதுசா ஒரு கடவுள்னு சொல்லி எபேசு நம்ம ஊர் மாத்திரம் இல்ல, நம்ம டிஸ்ட்ரிக்டே இல்லைங்களா, கோயம்புத்தூர் மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு என்னன்னா வசப்படுத்திட்டாருன்னு இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோவம். ஏன் கோவம்னா, இந்த டெம்பிளை வச்சுதான் என்ன ஓடிட்டு இருக்காங்க, பொழப்பு ஓடிட்டு இருக்கு, அதனால பிசினஸே போயிருன்னு சொல்றாரு பாருங்க. 27ஆம் வசனம். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றார். இவர் அதிகமான ஒரு புத்திசாலியா இருப்பார் போல இருக்கு. பிசினஸ் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லாம, பிசினஸ் ஸ்பாயில் ஆனா கூட பரவாயில்லைங்க, நம்ம வணங்குற அந்த பெண் தெய்வத்துடைய மகிமை என்ன இருக்கும், இதுக்காகவா இவ்வளவு நாள இந்த மகிமையை நம்ம கட்டி காப்பாற்றணும்னு சொல்லி பயங்கரமா ஒரு வீரவாசனம் பேசணும்னா எல்லா தனங்களுக்கும் பயங்கரமான ஒரு ஆக்ரோஷம். எப்படியாவது பவுல் என்ன பண்ணிருந்தோம், பிடிச்சி அடிச்சு கொன்றணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணும்போது அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா போறார் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண. சகோதரர்கள் தடுக்கிறாங்க, வேணாம் கலகம் ரொம்ப என்ன ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சுன்றாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் குயிக்கா இந்த பாயிண்ட் என்ன பண்ணலாம் போகலாம். அப்போஸ்தலர் 19, 29, 30 வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30ஆம் வசனம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பயந்தோடினார்கள். பாருங்க, இப்போ நீங்க நபர்களுடைய பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்திக்கங்க. பவுலும் லூக்காவும் தீமோத்தேயும் என்னன்னாங்க, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா லூக்கா வந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருக்கார், அவர் தான் நிருபம் எழுதுறாரு, நாங்க போனோம். இதுக்கு நடுவுல இன்னொருத்தருடைய பேர் பார்த்தோம், ஏரஸ்துன்னு ஒருத்தரை மக்கதோனியா அனுப்பிச்சாருன்னு பாக்குறோம், அவரு தீமோத்தேயும். மக்கதோனியால இருந்து பவுலை கூட்டு வரக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் இங்க சொல்லப்பட்டிருக்காங்க, காயும் அரிஸ்தக்கும். பாருங்க, அநேக சகோதரர்கள் அன்னைக்கு ஊழியத்துக்காக தங்களுடைய உயிரை என்ன பண்ணாங்கன்னா கொடுக்க அவங்க முன் வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பவுலை வந்து தடுக்கிறாங்க, போவேனான்னு சொல்லி. அவர் கூட்டத்துக்குள்ள போலான்னு பிளான் பண்ணும்போது என்ன வேணாம், போக வேணாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க, அதுலயே 33, 34 வசனம். 33 மற்றும் 34ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிட்டு தள்ளுகையில், ஒரு ஆளை தள்ளி விடுறாங்க கூட்டத்துல, போப்பா போய் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணு, ஒரு பிரச்சனை பண்ணுப்பான்னு. கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். 34ஆம் வசனம். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் அந்த காட்சியை இமேஜின் பண்ணுங்க. நம்ம ஜஸ்ட் வந்து வசனம் வந்து ரீட் அவுட் தான் பண்றோம். ஒருத்தர் போய் வந்து அந்த கலகம் நடக்கும் போது போய் ஒரு பாயிண்ட் சொல்லலான்னு வாயத்தொறக்கு போறாரு அலெக்சாண்டர். 2 மணி நேரம் கட்டாயம் பைபிள் போய் பேசாது. 2 மணி நேரம் ஜனங்கள் என்ன இருக்காங்கன்னா கோஷம் போட்டிருக்காங்க, எங்க ஊர் பெண் தெய்வமாகிய டயானா, இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கும், அந்த அம்மா தான் பெரிய கடவுள். 2 மணி நேரம் கத்திருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும்? இதேதான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போதும் யூதர்கள் பண்ணாங்க.
பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் சொல்லி பயங்கரமா கத்துனாங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்படி கத்தும் போது எக்கச்சக்கமான கலகம் என்ன ஆயிடுச்சுன்னா உண்டாயிருச்சு. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாத மாதிரி தெரியல. பட் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நியூஸ் போகுது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதுலயே 19ஆம் அதிகாரம் 35, 36. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 35 மற்றும் 36ஆம் வசனம். பட்டணத்து சம்பரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் சிப்பாசாரியா இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? 36ஆம் வசனம். இது எதிர் பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். சோ அந்த பிரச்சனையை எப்படி எளிமையா அங்க தேவன் சால்வ் பண்றாருன்னா, அந்த பட்டணத்து சம்பரதியானவன் என்ன ஆகிறாருன்னா எந்திரிச்சு, நீங்க ஏன் கத்துறீங்க 2 மணி நேரம்? நம்ம ஊர் அந்த பெண் தெய்வம் தான் வானத்திலிருந்து ஒளிஞ்சுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம், உலகம் அறிஞ்ச விஷயம். நீங்க கத்தி தான் நம்ம கடவுள் பெருசுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அமைதியா இருங்க, பிரச்சனையை கன்க்ளூட் பண்ணாங்க போது அங்க ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பவுல் பேசுறது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசினா யார் தான் பிரச்சனைனா யூதர்கள் தான் பிரச்சனை. எபேசியராகிய நமக்கு என்ன இல்ல பிரச்சனை இல்ல, பிரச்சனையை எங்க சால்வ் பண்ணுங்க, கலைஞ்சு போங்கன்னு சொல்லி அவர் மீட்டிங் என்ன பண்றாருன்னா ரொம்ப சிம்பிளா கலைச்சு விடுறாரு. ஜனங்கள்லாம் என்ன ஆகிறாங்கன்னா திரும்பி போறாங்க. பாருங்க, இதுதான் அந்த டயானா பெண் தெய்வம். டெம்பிள் ஆஃப் ஆர்டிமஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்டிமஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம் தான் இது. இந்த அம்மா வானத்துல இருந்து விழுந்துச்சு. கிட்டத்தட்ட இதெல்லாம் யாருடைய வடிவம்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல கூட ஒரு பாடத்துல பார்த்தோமே, முதல்ல விக்கிரக ஆராதனை ஆரம்பிச்சாங்களே யாரு? பாபேல்ல தான் லிம்ரோத்தும் செம்ராமெஸ். இதெல்லாம் செம்ராமெஸ் உடைய இன்னொரு ஃபார்ம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டயானான்னு பாக்குறேன். எல்லாம் அங்கிருந்து ஆர்ஜின் தான். சோ இந்த அம்மாவுடைய மகிமை கெட்டு போகாதுன்னு சொல்லி எங்க பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது சகோதரர்களா கலந்து என்ன ஆகிறாங்கன்னா போறாங்க. இப்ப பவுல் எபேசில இருந்து என்ன பண்றாருன்னா அடுத்த ஊருக்கு டிராவல் பண்றார். சோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கெதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். சோ நல்லா கவனிக்கலாம் வசனம். சில இடங்கள்ல வசனம் பர்டிகுலராவே நமக்கு சொல்லுது பவுலை பத்தி. அவன் அந்த திசைகளிலே சுற்றி கார்ல, ட்ரெயின்ல, நமக்கு அப்படித்தானே பஸ்ல, ஏசி ஸ்லீப்பர்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு ஆதிகால அப்போஸ்தலர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது இந்த மாதிரி வசனங்கள் நம்ம உன்னிப்பா உணர்வுபூர்வமா படிக்கும் போது தான் தேவன் நமக்கு சுட்டி காமிக்கிறேன். இன்னைக்கு சில டைம்ல இப்ப நம்மளே எடுத்துட்டு வச்சு ஒரு ஊருக்கு போறோம், ஸ்லீப்பர் பஸ் கிடைக்கல, செமி ஸ்லீப்பர் தானா, நமக்கு உடனே என்ன ஆகாது, மனசு நமக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்கு என்ன சொல்லிக்கலாம், உடனே மனசு என்ன ஆகாது, டக்குன்னு ஒத்துக்காது. வேற ஏதாவது ஸ்லீப்பர் பஸ் இருக்கா, டைம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு மனசு என்ன ஆகும்னா தேடும். ஏதோ ஒரு வகையில கேட்டா நம்ம அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவோம். திங்கெல்லாம் என்ன பண்ணும், வேலைக்கு பவுல் வேலைக்கு போகலையா, இல்ல பவுல் முழு நேரம் ஊழியரானா, இல்ல அவரும் வேலைக்கு போனார். பட் என்னன்னா சில டைம் நம்மளே கன்சோல் பண்ணிக்குவோம், இல்ல இப்படி வேணும்ட்டு. வசனம் தெளிவா இருக்கு. இதுக்கு முன்னாடி எபேசில இருக்கும்போது இந்த வசனம் வந்துச்சு. சுற்றி நடந்து கால் கடுக்க மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, நடந்திருக்காரு. எதுக்காகனா இயேசு கிறிஸ்துக்காகவும் தேவனுக்காகவும் சத்தியத்துக்காகவும். அந்த அளவுக்கு உயிரை என்ன பண்ணியிருக்காருன்னா பணைய வச்சிருக்காரு. ஸோ 2 ஏரியாவுக்கு போறாரு. ஒன்னு மக்கதோனியால என்னென்ன சபைகள்லாம் இருக்கு, இப்போ உங்களுடைய ஞாபகார்த்தத்துக்கு ஒரு டெஸ்ட். மக்கதோனியான்றதான் பிலிப்பு, தெசலோனிக்கா, பெரேயா, இதெல்லாம் மக்கதோனியா. கிரேக்க தேசங்கிறது அத்தேனே, கொரிந்து இருக்கிறது, அது கீழே இருக்கிறது கிரேக்க தேசம். இந்த 2 இடத்துக்கும் போறாரு. கிரேக்க தேசத்துல போய் 3 மாசம் இருக்கிறாரு. கொரிந்து இருக்கு இல்லைங்களா, கொரிந்துல 3 மாசம் இருக்கிறாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமாக யோசனை கொண்டிருந்தபடியினால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். கட்டாயம் முதல் முறை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு நான் மேப்ல என்ன காரியம்ன்றத எளிமையா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 4ஆம் வசனம். பெரேயா ஊரானாகிய சோபத்தரும். பாருங்க எவ்வளவு சகோதரர்கள், அதனாலதான் அண்ட் அதர்ஸ் நம்ம போட்டுறோம் சிம்பிளா. எவ்வளவு சகோதரர்கள் தேவனுக்காக முன் வந்திருக்காங்கன்னு பாருங்க. தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையன் ஆகிய காயுவும் தீமத்தேயுவும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். எப்படி தெரியுங்களா,
நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு நம்முடைய சகோதரர்கள்லாம் ஊழியத்துக்கு போறாங்கன்னா, உடன் ஊழியர்கள் சகோதரர்கள், இப்ப நம்மளாம் ஒரு உடன் ஊழியர்கள் ஒரு மூத்த சகோதரோட போறோம்னா, அந்த மூத்த சகோதரத்தை வழி அனுப்புறதுக்காக இங்கிருந்து நம்ம விழுப்புரம் வரைக்கும் போனா இருக்கும். இன்னும் கொஞ்சம் எட்டி பார்த்தா எங்க போயிடலாம், கிட்டத்தட்ட பாதி தூரம். ஏன்னா பவுலை விட மனசு இல்ல, அப்படியே போற போக்குல ஏதாவது சப்ஜெக்ட் எடுப்பாரான்ற அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க. எல்லா ஒவ்வொரு ஊர்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. திருப்பி அவர் எங்க போறாருன்னா சொந்த ஊருக்கு போக பிளான் பண்றாரு. ஒன்னும் போகல. இப்ப படிச்ச இன்சிடென்ட் நம்ம மேப்ல பார்க்கலாம். பாருங்க, பவுல் இப்ப எங்க தான் இருக்காரு? எபேஸ்ல தான் இருக்கிறாரு. ஏன்னா எபேஸ்ல தான் 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. இப்ப இங்க இருந்து அவர் நேரா, உங்களுக்கு இங்க நான் காமிக்கிறேன், ஸ்லைட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க இங்க பாத்துக்கங்க. மேசிடோனியா இங்க இருக்கு, கீழே வந்து அகாயாங்கிறத கிரேக்கு தேசம்னு பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவர் நேரா மேசிடோனியா கிரீக் இந்த ஏரியா சுத்துறாரு. இங்க வந்து 3 மாசம் இருக்காருன்னு வசனம் பார்த்தோம். அதான் இப்ப மேப்ல பார்க்க போறோம். ஸோ எபேஸ்ல இருந்து நேரா துரோவா வழியில நேரா ஃபர்ஸ்ட் பிலிப்பி போறார். பிலிப்பி போய் அங்க கொஞ்ச நாள் என்ன இருக்காருன்னா சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வர. இப்ப பிலிப்பி போகும்போது அங்க ஒரு நிருபம் எழுதுறாரு. நீங்க அடுத்த ஸ்லைட் வந்து இந்த நிருபம் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியன்ஸ். நம்ம 2 கொரிந்தியர்கள் நிருபம் படிக்கும் போதும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். முதல் கொரிந்தியர் எபேசில் எழுதினாரு. 2 கொரிந்தியன்ஸ் இன்னொரு 6 மாசம் இடைவெளியில எங்க எழுதினாருன்னு பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா மக்கதோனியால எழுதினாரு. அது கட்டாயம் பிலிப்பா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஏன் திருப்பி இங்க லெட்டர் எழுதுறாருன்னா, கொரிந்தி சபையில இன்னும் பிரச்சனை என்ன ஆகுது, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அங்க எக்கச்சக்கமான பிரச்சனையை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பிலிப்பில கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி எங்க அவர் போறாருன்னு பாத்தீங்கன்னா கீழே கொரிந்துக்கு வர்றார். இந்த கொரிந்துல எத்தனை நாள் இருக்காருன்னா 3 மாசம் இருக்கு வசனம், கரெக்டுங்களா? இந்த கொரிந்துல 3 மாசம். ஆல்ரெடி எபேஸ்ல 3 வருஷம், அப்புறம் சில நாட்கள், அப்புறம் இங்க 3 மாசம்னா ஏறக்குறைய 3.4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை மாசம் தான் பெண்டிங் இருக்கு இந்த ஜேர்னில? ஜேர்னி எத்தனை வருஷம் சொன்னோம்? 54 இருந்து 58 வரைக்கும் 4 வருஷம் சொன்னோம். ஏறக்குறைய 3.4 வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த 3 மாசம் கொரிந்துல இருந்தார் பாருங்க. அவருக்கு ஆல்ரெடி எங்க போகணும்னு பிளான்னா ரோம் போகணும்னு ஆசை. இப்ப பார்க்காத ஒரு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதுறார். AD 57ல எந்த சபைக்கு எழுதுறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதக்கூடிய நிருபம். இது வரைக்கும் ரோமர் அந்த எக்லீஷியால இருக்கிற ஒருத்தர் கூட பவுல் நேர்ல பார்த்ததில்லை. ஆனா அங்க இருக்கிற விஷயம் எல்லாமே கேதர் ஆகி பவுலுக்கு நியூஸா வந்திருக்கு. அங்க இருக்கிற சகோதரர்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவர் எழுதின நிருபம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோமருக்கு எழுதுனது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுல் எழுதுனதுலயே ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் சில நிருபங்கள் இருக்கு. அதுல ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு நிருபம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ரோமன்ஸ். நீங்க ரோமன்ஸ் புக்கை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாவே புறஜாதிகள் யூதர்கள் விருத்த சேதனம், விரும்புகிறத செய்யற விரும்பாத செய்யல, கிருபை கிரியை, பயங்கரமான பாயிண்ட் எழுதுவார். இதெல்லாம் எங்க இருந்து எழுதுறாருன்னா 3 மாசம் கொரிந்தில இருக்காரு பாருங்க. அந்த ஸ்பேன்ல கிபி 57ல ரோமுக்கு என்ன பண்றாருன்னா லெட்டர் போடுறாரு. ஸோ ஏறக்குறைய அந்தியோகிகள் ஆரம்பிச்சு எபேசு வந்து பிலிப்பி வந்து எல்லா பக்கம் ஊருக்குலாம் வந்தாச்சு. இப்ப இங்க இருந்து ரிட்டர்ன் என்ன ஆகிறார், ஜேர்னியை முடிக்கிறார். அவர் முடிக்கும் போது கொரிந்தில இருந்து திருப்பி வந்த வழியிலேயே போறார். அந்த ப்ளூ கலர்ல கோடு வர்றது வந்து ரிட்டர்ன் ஜேர்னின்னு பாக்குறோம். திருப்பி பிலிப்பி வரார். பிலிப்பில வந்து ஏறக்குறைய ஒரு 4-5 நாட்கள் தங்குறார். அதை நம்ம வசனத்துல பார்க்கலாம். அங்கிருந்து கிளம்பி நெய்யப்போலி வந்து துரோவா வந்துடுறாரு. இப்ப துரோவா பட்டணத்துல வந்துட்டார். துரோவா பட்டணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 3rd ஜேர்னில எபேஸ்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. கொரிந்துல அப்போலோ போய் சில விஷயங்கள் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் எங்க நடந்துச்சுன்னா துரோவால தான். துரோவால ஒரு சூப்பர் இன்சிடென்ட். இப்ப இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் விடிய காத்தால 4 மணி வரைக்கும் எடுத்தா என்ன ஆகும்? இப்பவே நம்மளால விடிய காத்தால 4 மணி வரைக்கும் எடுத்தா ஆல்ரெடி நம்மளே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கிறோம். அங்க ஒருத்தர் 3rd ஃப்ளோர்ல இருந்தாரு. சப்ஜெக்ட் கேட்க அவர் ஜனலோரமா உட்காந்து இருந்திருப்பார் போல. சப்ஜெக்ட் கேட்க என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துட்டார். அவர் ஒரு வாலிபன் பார்க்கிறோம். அந்த இன்சிடென்ட் நடக்குது. ஸோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். பாருங்க, நிறைய சகோதரர்களுடைய பேர் சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ லூக்கா மென்ஷன் பண்றாரு. நிறைய சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, துரோவாக்கு போயிட்டாங்க. பட் பவுல் சில காலம் எங்க இருக்காருன்னா பிலிப்பி அந்த மாதிரி ஊர்லயே இருக்கார். அடுத்தது 6ஆம் வசனம். புளிப்பில்லாத
அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்திற்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கி இருந்தோம். அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலங்களை ரொம்ப பயங்கரமான திங்கிங் பண்ணி கணிச்சிருக்காங்க. இப்போ 4 வருஷம் சும்மா சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஜேர்னி வந்து 4 இயர்ஸ்ன்னு சொல்றோம். ஹவு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா எபேசுல 3 வருஷம், அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் பார்க்க போறோம். அடுத்தது கொரிந்துல 3 மாசம், அதுக்கப்புறம் அந்த பிலிப்பு அந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் அங்க ஒரு 3-4 மாசம் அப்படியே ஓடி இருக்கும் போல இருக்கு. கடைசி 50 நாள் இருக்கும் பாருங்க. அந்த 50 நாள் எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க ஆரம்பிக்குது. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் நாட்களுக்கு பின்பு. புளிப்பில்லா அப்ப பண்டிகை எப்ப வரும்? எப்ப நம்ம லாக்டவுன் பிரேயர் ஹால்ல இருந்து சகோதரனுடைய வீட்டுக்கு மாத்தணுமோ அப்பதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. கரெக்டா இல்லைங்களா? எப்பங்க? பாஸ் ஓவர் டைம். அப்ப இங்க என்ன ஒரு மென்ஷன் பண்றாருன்னா, பாஸ் ஓவர் டைமுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு, நீங்க கணக்கே போட்டீங்கன்னா அழகா கணக்கு போடலாம். 5 நாள் கழிச்சு நாங்க கிளம்புறோம். துரோவா வர்றக்கு அந்த கப்பல் ஜர்னி 5 நாள் ஆச்சுன்றாரு. அப்படி துரோவா வந்து அங்க எத்தனை நாள் இருந்தாங்களா? கீழே கடைசி பாருங்க, 7 நாள் இருந்தாங்க. இப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அங்க நடந்த ஒரு சம்பவம் தான். சோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் ஒரு நாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்தது. அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயம் வந்து அநேக பரிசுத்தவான்கள் மத்தியில காணப்படுது. சில மூத்த சகோதரர்கள் வந்து இப்போ நம்முடைய எக்லீஷியாலேயோ அல்லது நம்ம சில இடங்கள்ல வந்து சகோதரர்களை பார்க்கும்போது, இப்போ ஒரு மூத்த சகோதரர் ஒரு இடங்களுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் பஸ் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எக்லீஷியா மெம்பர் என்ன பண்ணுவாங்க? பஸ் கிளம்புற வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது இன்புட்டு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நிறைய சகோதரர்கள் வெளியூர் போறாங்க இல்லைங்களா பிரயாணப்பட்டு. அப்போ வந்து போகும்போது சில இடங்கள்ல இருக்கிற சகோதரர்கள்லாம் பஸ் கிளம்புற வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க. உலக நியாயம் கிடையாது, சத்தியத்துக்கு உண்டான காரியம். இன்னைக்கே சில சகோதரர்கள் வந்தாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், நைட்டா தங்க வச்சுதான் அனுப்புறோம். சோ பவுல் என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் டே கிளம்பணும் துரோவால இருந்து பிளான் பண்றாரு. துரோவால இருக்கக்கூடிய எக்லீஷியா மெம்பர் உள்ள காலையில் தான் கிளம்புறீங்க, விடியற வரைக்கும் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு 1 டே கன்வென்ஷன், முழு இரவு ஜப கூட்டம் மாதிரி அங்க நடந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி நடக்கும்போது சில சகோதரர்கள் பலவீனப்படுறது உண்டு. ஒரு வாலிபன் என்ன இருக்காருன்னா சப்ஜெக்ட் கேட்டு இருந்திருக்காரு. அவரு நல்லா கேட்டிருக்காரு. 12 மணியெல்லாம் தாண்டிடுச்சு. 3rd ஃப்ளோர்ல வேற நடக்குது. எல்லாம் விளக்கெல்லாம் லைட்ல விளக்கு வச்சு எல்லாம் பயங்கர சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. பவுல்ல சலிக்கவே இல்லை, பேசிட்டே இருக்கிறாரு. இந்த வாலிபனுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வழக்கமா நைட் டைம்ல வர்றதுதானே, கொஞ்சம் கண் மயக்கமானோடனே அவர் எட்ஜில் உட்காந்துட்டு இருப்பார் போல இருக்கு. என்ன ஆயிட்டாரு, அப்படியே பொத்துக்கடின்னு என்ன பண்ணாருன்னா கீழே வந்து விழுகிறார். அந்த வாலிபனுடைய பேர் என்ன, ஐத்திகு அப்படின்னு பார்ப்போம். ஏன் இந்த விஷயங்களை நம்ம அப்படி மென்ஷன் பண்ணி சொல்றோம்னா, நாளைக்கு 3rd ஜர்னி அப்படின்னா சில விஷயங்கள் டக்குன்னு நமக்கு மைண்டுக்கு வரணும். அப்ப ஐத்திகுன்னு அவர் 3rd ஜர்னியில வந்தாரு, அங்க இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அவர் மேல இருந்து விழுகிறாரு. ஆல்மோஸ்ட் 3ஆவது மாடி இருந்து ஒருத்தர் விழுந்தா என்னதான் அர்த்தம், செத்துட்டதான் அர்த்தம். எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. பட் பவுல் செத்தவர் என்ன பண்ணாரு, எப்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு தபித்தாள் அப்படிங்கிற ஒரு தொற்கால உயிரோட எழுப்பினாரோ பாருங்க, அப்போஸ்தலனுக்கு உண்டான பவர். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஐத்திகுன்ற வாலிபனை அவர் என்ன பண்றாருன்னா தொட்டு உயிரோட எழுப்புறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு ரோல் மாடல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் மாடியிலிருந்து விழுந்துட்டார், திடீர்னு ஓடுறாரு ஒரு சகோதரர், போய் அந்த மனுஷனை உயிரோட எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டு சப்ஜெக்ட் என்னைக்கு என்ன ஆகக்கூடாது, ஐயோ என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி அவர் விசாரிக்கிறதுக்குலாம் யாருமே போல, நீ தான் உயிர் தான் வந்துருச்சுல, போய் அதே இடத்துல உட்காந்து என்ன பண்ணு சப்ஜெக்ட் கேளுன்ட்டு பவுல் போய் லைட்டா அப்பம் சாப்பிட்டு வெகு நேரம் அளவும் என்ன பண்ணியிருக்காரு திரும்பி. அதான் அந்த ஜீல், அதான் தேவனுடைய ஸ்பிரிட். வெகு நேரம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை அவர் பிரசங்கம் பண்றார். ஃபுல் நைட் என்னன்னா சப்ஜெக்ட் நடந்திருக்கு. சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இப்ப எங்க இருந்து கிளம்புறாங்க, துரோவால இருந்து கிளம்புறாங்க. பரவாயில்ல, வெரி குட், நல்லா ஃபாலோ பண்றீங்க. எந்த ஊருக்கு வராங்க? 13-14 வருஷம் வாசிங்க. அதுல
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும். சோ இதுக்கப்புறம் நிறைய சிட்டிஸ் வரும். அந்த சிட்டி எல்லாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணி போவார், அவ்வளவுதான். அதை அப்படியே நம்ம மேப்ல பாத்துடலாம். கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணி இருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னதாக அங்கே போயிருந்தோம். சோ துரோவால இருந்து ஆசோ வரைக்கும் பவுல் நடந்தா வருவேங்கிறார். அவருக்கு என்ன ஆசைன்னு தெரியல. ஆனா லூக்கா போன்றவர்கள் என்னன்னா கப்பல் ஏறி போய் என்ன ஆகுறாங்க, வெயிட் பண்றாங்கன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தது வாசிங்க. 14ஆம் வசனம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். சோ ஜஸ்ட் அந்த மேப்ல பாத்துருங்க. இப்ப துரோவால இருக்காரு பவுல். துரோவால இருந்து 2 ஊர் போறாரு. ஒரு ஊர் வந்து கரை வழியா போறாருன்னு பாக்குறோம். அது வந்து ஆசோ. ஆசோ போயிட்டு அங்கிருந்து எங்க போறாருன்னா மித்திலேனே அப்படிங்கக்கூடிய ஒரு இடம், அது நியர்பையா இருக்கு. பாருங்க ஆசோ பட்டணத்துடைய சில பிக்சர்ஸ், ஒரு 3 பிக்சர் இருக்கும். இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் சிட்டி. இது வந்து ஆசோல இருக்கக்கூடிய ஒரு கேலரியோட வியூ எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு இடம் ஒரு யூத் கன்வென்ஷனுக்கு ஒருவேளை தேவன் அனுமதிச்சால் இனிமேல் நடக்குமா, கிடைக்குமா இல்லைங்களா? யூத் கன்வென்ஷன் நடக்கிறதுக்கு அனுமதிச்சா போதும். இந்த மாதிரி இடம் வேணும்ல நமக்கு ஆசை இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசோ சிட்டி எல்லாமே ரொம்ப ஃபேமஸான இடம். ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துருக்கி மற்றும் கிரீஸுடைய ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்க்கக்கூடிய விஷயமெல்லாம் தீவுகள் நிறைய இருக்கும். எல்லாமே இன்னைக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. ஸோ இந்த ஆசோல இருந்து திரும்பி கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னா கப்பல் வழியில மித்தலேனே அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு என்னங்கிறாங்கன்னா அவங்க போறாங்க. ஸோ இந்த மித்தலேனேவுடைய சில பிக்சர், இது வந்து ஏன்ஷியன்ட் சிட்டியா இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஊருக்கு போறாங்க சகோதர சகோதரிகள். இந்த ஊரை மறந்துடாதீங்க. கோர் டாக்டரின் நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு ஊர். அது என்ன பயங்கர ஹைப் அப்படின்னா அந்த ஊருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே தீயு தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே. பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டாப். ஆல்ரெடி புலிப்பில்லா அப்ப பண்டிகையுடைய காரியங்களுக்கு அப்புறம் தான் அவர் கிளம்பி வராருன்னு பார்த்தோம் பிலிப்பில இருந்து. இங்க என்ன நாள் சொல்லியிருக்காரு? புலிப்பில்லா அப்ப பண்டிகைக்கும் பெந்தகோஸ்தே நாளுக்கு எத்தனை நாள் கேப்? பஸ்கால இருந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள். அப்ப எடுத்துக்கலாமா கால்குலேஷன் கிளியரா? அப்ப பவுல் இங்க சொல்றாரு நான் இந்த டேக்குள்ள ஜெருசலேம் போகணும்ன்றாரு. அப்ப அவரு துரோவா கிட்ட ஆரம்பிச்சாரு இல்லைங்களா, அங்கிருந்து இந்த ஜேர்னியோடைய ஸ்பேன் ஏறக்குறைய ஒரு 50 நாள் தான். சோ இதை வச்சு அழகா கணிச்சிடுறாங்க. பெந்தகோஸ்தே நாள் பண்டிகையிலே நான் எருசலேமிலே இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போகாதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர் துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். இந்த காரியங்களை குறித்து தனியா நம்ம ஒரு நாள் குவிஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஜஸ்ட் என்னன்னா இந்த பிளான் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அவர் வந்து சீக்கிரமா ஜெருசலேம் போகணும். பக்கத்துல எபேசு ஊர் இருக்கு. எபேசுக்கு போனா திருப்பி என்ன ஆகும்? ஆல்ரெடி 3 வருஷம் திருப்பி இன்னொரு 1 வருஷம் போயிடும். அதனால எபேசுக்கு என்ன பண்ணல போகல. ஏன்னா ஜெருசலேம் போகணும், முக்கியமான பண்டிகைன்னு சொல்லிட்டு எபேசுவை கிராஸ் பண்றாரு கடல் வழியா. எப்படி கிராஸ் பண்றாருங்க ரோட் சொல்லும் போது கீயு தீவு வழியா வந்து சாமு தீவு பிடித்து அங்கிருந்து மிலேத்துங்கிற ஒரு ஊருக்கு என்ன பண்றாங்கன்னா போறாங்க. ஜஸ்ட் அந்த மேப் மட்டும் பாத்திரலாம் பாருங்க. மித்தலேனில் இருக்கிறாங்க. இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நேரா மிலேத்து வராங்க. எப்படி வராங்கன்னா எபேசு போகாம இப்படி வராங்க. அது இங்க மேப்ல பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். கப்பல் ஏறி சாமு தீவு பிடித்து என்ன பண்றாங்கன்னா கீவ் தீவுக்கு எதிரே இங்க பாக்குறோம். கீவ் தீவுக்கு எதிரே சாமு தீவை பிடிச்சு மறுநாளில மிலேத்துக்கு வராங்க. ஸோ இந்த கீவ் தீவு குறிச்சு சில போட்டோஸ் பார்த்துருங்க. இது இருக்கக்கூடிய கியோஸ் ஐலாண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சாமு தீவு. இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லி டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. இதுவும் சாமு தீவு. இது சாமு தீவோட இன்னைக்கு இருக்கிற ஒரு லொகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து எங்க அவர் போறாங்கன்னா மிலேத்துங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஊர் நான் சொன்ன மாதிரி. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு பழைய ஒரு ஆர்ட். ஸோ இது மிலேத்தோட கடைசி பிக்சர். இப்போ மிலேத்து வராரு இல்லைங்களா, இங்க ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. பவுலுடைய லைஃப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் இன்சிடென்ட். இப்போ ஆல்மோஸ்ட் பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு இனி எருசலேம் போனா திருப்பி எபேசுலாம் நான் வருவேனான்னு தெரியாது, எனக்கு நிறைய பிரச்சனை வரும்னு அவர் ஃபீல் பண்ணிட்டார்.
இப்போ எல்லா மூப்பரையும் கூப்பிடுறாரு. இப்போ எபேசை சுத்தி தான் நிறைய சபை இருந்துச்சு இல்லைங்களா? எபேசுக்கு போல, ஆனா எபேச பக்கத்துல தான் மிலேத்துல எல்லா எக்லீசியாளர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அங்க ஒரு எல்டர்ஸ் மீட்டிங் என்ன பண்றாரு, கண்டக்ட் பண்றாரு. எல்டர்ஸ் மீட்டிங்ல என்ன தெரியுங்களா நடந்துச்சு? ஒரே அழுகையும் ஒரே சோகமும். பவுல் அவ்வளோ சுவிசேஷத்துக்காக ஒரு கர்ப்ப வேதனை படுறாருன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த பாயிண்ட் அங்கதான் நடக்குது. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் இருக்கு. எல்லா எல்டர்ஸையும் அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் என்ன பாயிண்ட் அவர் சொல்றாருன்னா, அந்த காரியத்தை சுருக்கமா நான் சொல்றேன், அப்புறம் வசனத்துக்குள்ள போய்க்கலாம். என்னென்ன பாயிண்ட் சொல்றாருன்னு மட்டும் சுருக்கமா சொல்லுவாங்க. எல்லா எல்டரும் வந்துருவாங்க. எபேசு, முக்கியமா எபேசு தான் மேஜர் சிட்டி. அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற எக்லீசியால இருந்து எல்லா எல்டர்ஸும் வந்தோடனே பவுலுக்கு என்ன ஒரு உள்ளுணர்வுன்னா, தேவன் வெளிப்படுத்திட்டார். இனி திரும்பி இந்த எபேசுக்குலாம் நான் வருவேனான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் என்னுடைய வாழ்க்கையே முடிகிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. தேவன் எனக்கு என்னெல்லாம் வெளிப்படுத்தினாரோ ஒன்ன கூட நான் என்ன பண்ணல, மறைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாருடைய ரத்த பலிக்கும் நான் என்ன ஆயிட்டேன், இப்போ நீங்களாயிட்டேன். பாருங்க, ஒரு சத்தியம் ஒருத்தர் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. சொல்லாம மட்டும் என்ன ஆகும்? நாளைக்கு அவர் ஏதாவது விழுந்து போயிட்டாருன்னா அந்த ரத்த பலி யார் மேல வரும்? சொல்லாதவங்க மேல வரும். பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு அந்த ரத்த பலி வராது. அது மாத்திரம் இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிருவேன். ஆனா சரியான கொடிதான ஓநாய்கள் என்ன ஆகும், உங்களுக்குள்ள அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன ஆகும், டெவலப் ஆகும். தயவு செஞ்சு எது கிறிஸ்து எது அந்தி கிறிஸ்துங்கிறத என்ன பண்ணிக்கங்க, பிரிச்சு பாத்துக்கங்க. நான் உங்களோடு இருக்கும்போது உங்ககிட்ட பணம் காசு கேட்டேன்னா ஃபுல்லா சென்டிமெண்டா பேசுறாரு, நமக்கே புல்லரிக்குது அது கேட்கும்போது. உங்ககிட்ட இருக்கும்போது பணம் காசை நான் எதுவும் கேட்க முடியும். பொண்ணையும் உங்களுடைய வெள்ளியும் நான் என்ன பண்ணல, இச்சிக்கல. இந்த கைகள்னாலே நான் என்ன பண்ணேன், வேலை செஞ்சு ஊழியம் பண்ண. என் கூட இருக்கிற எல்லாருக்கும் நீங்களும் வேலை செய்யுங்க என்ன பண்ண, போதிச்சேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. எல்லாம் எமோஷனல் ஆகி பவுல் கப்பல் ஏற வரைக்கும் கூடையே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுன்னு அழுகுறாங்க. பவுல நீ பார்க்க முடியாது. இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குதுன்னா, மிலேத்துங்கிற ஒரு ஊர்ல நடக்குது. ஸோ இந்த படிச்ச விஷயங்கள், சொன்ன விஷயங்களை வசனத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவி பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். சோ ஒவ்வொரு ஊர் போனாலும் மரணம் மரணம் மரணம், இது ஒண்ணுதான் பவுலுக்கு நிச்சயமா இருந்துச்சு. நமக்குங்க கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட லைஃப்ல திங்க் பண்ணலாம். நம்ம ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் அப்பப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பழைய மனுஷன் கொஞ்சம் எதிர்பார்ப்பான். பட் பவுலுக்கு எந்த ஊர் போனாலும் சாவு தேவன், அதை ஒண்ணுதான் அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா காமிச்சிட்டே இருந்தார். அடுத்தது 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை, என் வேலை என்ன ஆயிடுச்சு, முடிச்சிட்டேன். அடுத்தது, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். அருமையான ஒரு மெச்சூரிட்டிங்க. நம்மெல்லாம் எப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்கிட்டயோ அல்லது தேவனுடைய சமூகத்துல சொல்றதுக்கு நம்ம துணிவும் தெரியல. நான் என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், இப்ப நான் செத்தாலும் சந்தோஷமா என்ன, சுவிசேஷத்துக்காக சாக ரெடி. அடுத்தது, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். சோ ஒண்ணுதான் என்னுடைய சாய்ஸ். தேவன் கிட்ட நான் பெற்ற ஊழியத்தை என்ன பண்ணும், கிறிஸ்துவின் மூலமா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன ஒரு பாயிண்ட் சொல்லுவாருன்னா, அடுத்து இந்த பிக்சர்ல சொன்ன மாதிரி, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான உனைகள் உங்களுக்குள்ள வரும், உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடான விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்கன்னு சொல்லி அவர் பேசக்கூடிய விஷயம் எல்லாம் எங்க நடக்குதுன்னா, ஏன்னா இதெல்லாமே எல்டர்ஸ் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. இவர் ஒரு பிரதான எல்டரு. இந்த எல்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போயிருவாரு. அப்ப மீதி இருக்கிற எல்டர்ஸ் தான் என்ன பண்ணும், சபையை நடத்தணும். அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங் அவர் கொடுத்துட்டு இருக்கார். அடுத்து வாசிங்க. இப்ப எபேஸ்ல எத்தனை வருஷம் இருந்தாருங்கிறத இங்க இண்டிகேட் பண்றாரு. ஏன்னா எபேஸ்ல இருந்தா மூப்பர்கள்லாம் வராங்க. வாசிக்கலாம் 31 மற்றும் 32 வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32ஆம் வசனம். ஆனபடியால் நான் 3 வருஷம் காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். பவுல் பொய் சொல்லுவாரா? நம்ம வேணா அப்பப்போ சொல்லிடுவோம். அப்போஸ்தலர்கள் கட்டாயம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மனுஷன் ஆல்ரெடியே இந்த ஒரு காட்சி பயங்கர சென்டிமெண்டா போயிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு என்ன பண்ண, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், உங்களுக்காக போதிச்சேன், தேவன் சொன்ன எதை உங்களுக்காக என்ன பண்ணல, மறைக்கல. அடுத்தது,
32ஆம் வசனம், ம். இப்பொழுதும் சகோதரரே, ம். நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் ம். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் ம். உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அருமையா நமக்கு ஒரு ரோல் மாடல். ஒரு ஊர்ல போய் ஒரு எக்லீசியா ஸ்தாபனம் பண்ணி அங்க ஒரு மூப்பரை நியமிச்சுட்டு நம்முடைய மூத்த சகோதரர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா அவங்க சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? எங்ககிட்ட தேவன் கொடுத்த எல்லா சத்தியத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு, இனிமேல்லாம் நாங்க இந்த ஊருக்கு வந்து திருப்பி உங்களெல்லாம் பார்ப்போமான்னு தெரியல. ஆனா இந்த சபையும் அந்த அந்த வந்து மூப்பரையும் அப்படியே நாங்க தேவன்கிட்ட என்ன பண்றோம், ஒப்பு கொடுக்குறோம். நீங்களாச்சு அவ்வளவுதான். அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டை கொடுத்தாச்சு, எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு, எல்லாம் நாலேஜும் வந்துருச்சு, அங்க எல்றையும் போட்டாச்சு. அந்த எக்லீஸாவே தூக்கி அப்படியே தேவன் கிட்ட கொடுத்துட்டு எனக்கும் உங்களுக்கும் எந்த ரத்தப்பலியும் இல்லை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பவுல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்றாரு. அப்படி நான் உங்களோட இருக்கும்போது அந்த போட்டோ, நான் அப்படி உங்களோட இருக்கும்போது உங்களுடைய பொண்ணையோ வெள்ளியோ இல்லை ஏதாவது வஸ்திரத்தையோ நான் இச்சிச்சுனானா அந்த மாதிரி ஒரு ரூபா கூட உங்ககிட்ட என்ன பண்ணல, வாங்கல. ஏன்னா இந்த கைகளை என்ன பண்ணுச்சுன்னா வேலை செஞ்சுது. அப்படி நான் மட்டும் வேலை செய்யல, பலவீனரை தாங்கறதுக்காக என்ன பண்ண வேலை செஞ்சன்றாரு. அதுலயே 35, 36 வருஷம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35 மற்றும் 36ஆம் வசனம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். சோ இன்னைக்கும் நம்முடைய அநேக சகோதரர்கள் நம்ம பாக்குறோம் கண் கூட. நம்முடைய சகோதரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு முன்மாதிரியை தான் நம்ம பின்பற்றி வாழ நம்ம முயற்சி பண்றோம் இல்லைங்களா? எல்லாரும் வேலைக்கு போறோம், வாங்குகிறதை பார்க்கணும். நம்ம எங்க வந்து போனாலும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஆதாயத்தையும் தேடி இந்த ஊழியத்துல சப்ஜெக்ட் எடுக்கவோ இல்லை ஒரு ஊழியத்தின் நிமித்தமோ ஒரு ஊருக்கோ போறது இல்லை. முடிஞ்சா நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கணும், இல்லையா நம்மளோட நம்மள என்ன பண்ணிக்கணும்னா பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் தான். பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு என்ன பண்ண. இப்ப நீங்க நம்ம பவுலை நம்ம பயங்கரமா பாக்குறோம்னா அவர் ஒரு ஐகான், அவர் ஒரு ரோல் மாடல். நாளைக்கு உலக ஜனங்கள் நம்மளை பார்க்கணும்னாலும் நம்மளும் இந்த ரோல் மாடல் என்னதான் பண்ணியாகணும், ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வாசி 36ஆம் வசனம், இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். எல்டர்ஸ் மீட்டிங் அங்க என்ன ஆகுது பாருங்க, எவ்வளவு அருமையா. சோ ஒருவேளை பிற்காலத்துல நம்மளும் என்ன, இப்போ நம்ம எல்டர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், பட் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மெச்சூரிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹை ஸ்டாண்டர்டா இருக்குன்னு. இப்படி எல்லாம் முடிச்சுட்டு பவுல் கிளம்புறாரு. ஏன்னா மிலேத்துங்கிறது ஒரு கடற்கரை சார்ந்த பட்டணம். நான் கிளம்பும் போது இவங்க யாரும் விடல பவுல. கப்பல் ஏறுற வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் பாக்குறோம், ஆம்னி பஸ் வந்து நின்று ஆம்னி பஸ்ல நம்ம ஏறி படுக்கிற வரைக்கும் ஜன்னலுக்கு வெளியே நின்று கை காமிப்பாங்க. அந்த 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 மாதிரி ஒரு கல்ச்சர். பவுலை விடாத அளவுக்கு என்னதான் பண்றாங்கன்னா அவங்க கட்டி தழுவுறாங்க. வாசிக்கலாம் பாருங்க அந்த விஷயங்கள் கூட. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு. கம்ப்ளீட்டா அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கண்ணீரும் கம்பளமா இருந்திருக்கும். எல்லாமே அதாவது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு எமோஷனலா இனிமேல் மூத்த சகோதரரை நம்ம பார்க்க மாட்டோம்னு சொல்லி பயங்கரமா அழுது கட்டி தழுவி என்ன அவங்க சொல்றாங்க பாருங்க. 38ஆம் வசனம், பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார். சோ முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, சோ பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் நடக்குது. சோ பவுல் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பெந்தெகோஸ்தேனால நான் எங்க இருக்கணும், அதனால இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம லைஃப்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு சைடு சகோதரர்களுடைய அழுகை, ஒரு சைடு தான் நிர்ணயிச்ச சில விஷயங்கள் தேவனுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மிலேத்திலிருந்து என்ன பண்றாருன்னா ஜேர்னியை முடிக்கிறாரு. சோ அவர் எங்கெங்கெல்லாம் போறார் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம், நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராய் ஓடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்துக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். கட்பஸ் மாதிரி போயிருக்காரு. சகோதரர்களுக்கு நம்ம தியாகதுர்கம் சில ஊருக்குலாம் போனோம்னா நமக்கு அனுபவம் இருந்திருக்கும். இங்கிருந்து சேலம் போயிடணும், நைட் 1 மணி 1:30 மணிக்கு அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சதா கள்ளக்குறிச்சி போய் தியாகதுர்கம், இந்த மாதிரி சில விஷயங்கள். அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்க நடக்குது. கப்பல் ஏறி தான் போறாங்க, ஆனா சில இடங்கள்ல இறங்கி வேற கப்பல் என்ன பண்ணும் மாறணும். அப்படி வெயிட் பண்ற டைமே சப்ஜெக்ட் எடுப்பார் பவுல். அவரு தான் அப்போஸ்தலனாகிய பவுல். சோ என்னென்ன இடங்களை கடக்குறாருன்னா கோஸ் ரோதுங்கிற 2 தீவு, அப்புறம் பத்தாராங்கிற ஒரு சிட்டியில போய் உட்காடுறாங்க. ஜஸ்ட் மேப்ல பாத்துக்குங்க.
மிலேத்தில் இருக்கிறாரு. கீழே பார்த்தீங்கன்னா கோஸ் ரோதுங்கிற தீவு நம்ம போட்டிருக்கிறோம். அந்த இடத்துல எல்லாம் கிராஸ் ஆகி இப்போ எங்கே போறாருன்னா பத்தாரா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு போறாரு. ஸோ இன்னைக்கு இந்த கோஸ் தீவு எப்படி இருக்குன்றத ஒரு போட்டோஸ் மட்டும் பார்த்துருங்க. இது கோஸ் ஐலாண்ட். ரோது தீவுங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ். எப்படி எபேசோல ஒரு டெம்பிள் பார்த்தோமே, என்ன டெம்பிள்ங்க? டெம்பிள் ஆஃப் ஆர்டிமஸ், டயானாவுடைய டெம்பிள். அது எப்படி வேர்ல்டு ஒன்றரில் ஒன்றும், அதே போல இந்த ரோது தீவு, ரோதுங்கிற ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொலோசஸ் ஆஃப் ரோடஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு இதை வந்து கையில வச்சிருக்க மாதிரி அந்த ஒரு கடற்கரையில ஒரு சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கும். இது ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு ஒண்டர்ன்னு பார்க்குறோம். ஸோ இங்கெல்லாம் யார் கடந்து போயிருக்கா? பவுல் அப்போஸ்தலன் கடந்து போயிருக்கார். ஸோ இந்த பிக்சர்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் கடந்து பத்தாராங்கிற ஒரு ஊருக்கு வராரு. அந்த பத்தாராவுடைய சில போட்டோஸ் எல்லாமே நீங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டா துருக்கியில் இருக்கிறவங்க அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா குத்தகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ பத்தாரால ஒரு கப்பல் ஏறி நேரம் எங்க போறாங்கன்னா தீரு பட்டணத்துக்கு போறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு, பாருங்க எவ்வளவு தெளிவா வசனம் சொல்லுதுன்னா, சீப்புரு தீவை வந்தோம் ஆனா தீவுக்குள்ள போகல. எங்களுக்கு லெஃப்ட் சைடு தீவு என்னாச்சு இருந்துச்சு, நாங்க நேரா போயிட்டோம். அடுத்தது சீரியா நாட்டுக்கு ஓடி தீரு பட்டண துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலில் சரக்குகளை இறக்க வேண்டியதா இருந்தது. 4ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். சோ ஜெருசலேம் போக வேண்டான்றாங்க. கரெக்ட்டுங்களா? அது கொஞ்சம் மாத்திங்க. சோ என்ன ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாருன்னா, தீர்வுல போறாரு. தீர்வுல கப்பலுடைய சரக்குல என்ன பண்ணும்? அன்லோடு பண்ணும். இன்னைக்கு அன்லோடு பண்றதுன்னா ஒரு நாள்ல பண்ணிடுவாங்க, ஏதாவது மிஷின் வச்சு. அன்னைக்கு 7 நாள் ஆயிருக்கு. அங்க யாரும் லோக்கல்ல சீஷர்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் ஸ்டே பண்ணி அங்க இருக்கவங்க என்ன இருக்காரு, சப்ஜெக்ட் பேசியிருக்காரு பயங்கரமா. அப்படி சப்ஜெக்ட் பேசும்போது அங்க இருக்கிற சகோதரர்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன பண்ண ஜெருசலேமுக்கு போவேன்னா போனா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. பவுல் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை. நான் என்ன ஆகணும் பாருங்க, மேப்ல பாத்திரலாம். பத்தாரால் இருக்காங்க. அங்கிருந்து நேரம் கப்பல் ஏறி தீரு வராங்க. தீரு வந்தோம்னா அங்க இருக்கிற சகோதரருக்கு என்ன பண்றாங்கன்னா சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. பாருங்க, இது வந்து தீரு பத்தி நமக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி. சாத்தானை பத்தி கம்பேர் பண்ணும்போது கூட நீ கடற்கரைக்கு உள்ள ஒரு தேசமா நீ நின்று இருக்க. எல்லா வாணிபமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்கதான் டாக்ஸ் எல்லாமே பயங்கரமா கட்டுவாங்க. இது தீருவோடைய சிட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஏன்ஷியன் சிட்டி. அங்க வந்து ஃபுல்லா சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. 7 நாள் பாக்குறோம். எடுத்துட்டு என்ன பண்றாரு பாருங்க. அதுல 21ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். எப்படி இருக்கு பாருங்க ஸ்டேட்மெண்ட். 7 நாள் இருந்திருக்காரு, 7 நாள் சப்ஜெக்ட் பேசியிருக்காரு. பவுலும் சகோதரர்கள் எல்லாம் கிளம்பும் போது ஃபேமிலியா என்ன இருக்கிறாங்க கூட வந்து கப்பல் வரைக்கும் திருப்பி வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. அடுத்தது அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். எந்த லொகேஷன்லாம் இங்க எப்படிங்க பஸ் ஸ்டாண்ட்ல எப்படிங்க நம்ம ப்ரேயர் பண்றது அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கல. பட் எல்லாமே மனது சம்பந்தப்பட்ட விஷயம் தான், ஒரு பப்ளிக்கா நம்ம பண்ணுன்றது இல்லை. பட் அன்னைக்கு இருக்கிற சகோதரனுடைய ஜீல் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே தேவன் என்ன பண்ணிருக்காங்க, தொழுதுருக்காங்க. சென்ட் ஆஃப் பண்றதுக்கு எல்லாருமே வந்து சென்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து வாசிங்க. 6ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக் கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். சோ நாங்கெல்லாம் கிளம்பி அடுத்த ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சோம். அவங்களாம் என்ன பண்ணாங்க, சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஊருக்கு போனாங்க. சோ அங்கிருந்து அவங்க எங்க போனாங்க? 7 மற்றும் 8 வசனம். இன்னொரு 5 to 10 நிமிஷம் பாடம் நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து, பாருங்க கப்பல் யாத்திரை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் 1 நாள் தங்கினோம். ஏன் திரும்ப லூக்கா வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு? 5 நாள் இருந்தோம், 6வது நாள் கிளம்பணும், 7 நாள் இருந்தோம், 1 நாள் இருந்தோம். ஏன்னா அந்த 50 நாள் கால்குலேஷனை இன்டைரக்டா கொண்டு வராரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்பம் புளிப்பில்லா அப்பம் பண்டிகையில இருந்து 50வது நாள் என்னதுன்னா பெந்தகோஸ்தே நாள். அதுக்குள்ள அவர் போறன்னு பிளான் பண்ணிட்டாரு. அப்ப இந்த இன்சிடென்ட் எல்லாம் இந்த 50 நாளுக்குள்ள நடக்குதுங்கிறத திரும்ப பைபிள் என்ன பண்ணுதுன்னா இண்டிகேட் பண்ணுது. ஒரே ஒரு நாள் பித்தலோமாய் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் இருக்காங்க. அடுத்தது 8ஆம் வசனம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து
அவன் இடத்தில் தங்கினோம். சோ இப்ப தீரோல வந்து 2 ஸ்டேஷன் கடக்குறாங்க. ஒன்னு பித்தலோமாய், இன்னொன்னு செசரியா. செசரியால வந்து யாரை மீட் பண்றாங்க? அங்க ஒரு அழகான ஒரு சுவிசேஷகன் இருக்காரு. அவர் பேர் வந்து பிலிப்பு. இவர் வேற யாருமே இல்ல, ஸ்தேவான் கூட செலக்ட் பண்றாங்க இல்லைங்களா? பிலிப்பு என்னும் சுவிசேஷகன் கந்தாகை மந்திரி கிட்ட சப்ஜெக்ட் எடுத்து அவருக்கு பேப்டிசம் கொடுத்தாரு இல்லைங்களா? அவரு தான். அவரு கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவருக்கு 4 பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கல. 4 பேருமே அங்க ப்ராஃபஸி என்ன பண்றாங்க? கன்னியாஸ்திரிகளா இருந்து அந்த காலத்துல தேவன் அனுமதிச்சிருந்தா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு பவுல் அங்க போறார். ஸோ மேப்ல பாத்திரலாம், தீரோல இருந்து பித்தலோமாய் வராங்க. பித்தலோமாயிலிருந்து பாருங்க, பித்தலோமாயிலிருந்து அடுத்து என்ன பண்ண இங்க போறோம். பித்தலோமாயில அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் முன்னாடி பிக்சர் போட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அகபுங்கிற ஒரு தீர்க்கதரிசி வருவார். அதெல்லாம் வசனத்துல நீங்க படிச்சுக்கோங்க. அவர் வந்து யூதேயால இருந்து வருவாரு. இவரே தான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தார். அப்போஸ்தலர் நீங்க ஐ திங்க் 11 12ஆம் அதிகாரத்துல கவனிச்சீங்களா, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும்னு சொன்ன அதே அகபு தான் திருப்பி வர்றார். பல வருஷங்கள் கழிச்சு வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் கழிச்சு வர்றார். வந்து பவுல் நீங்க போகாதீங்கன்னு சொல்ல, பவுலுடைய ஸ்கார்ஃபை வாங்கி இவரோட கையை காலை கட்டிட்டு, இந்த ஸ்கார்ஃப் இருக்கிற மனுஷன் எருசலேம் போனா இப்படிதான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் ஒரு உருவகமா அங்க பண்றாரு. ஸோ அது அங்கே நடக்குது, வாசிக்கலாம். அப்போ சகோதரர்கள்லாம் என்னன்றாங்கன்னா, அந்த பிலிப்புங்கிற சுவிசேஷனுடைய வீட்லயே அங்கே நடக்கிற விஷயம் யாருமே அலோவ் பண்ணல. பவுல் நீங்க ஜெருசலேம் போனா நீங்க என்ன ஆயிருவீங்க? அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பவுல் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அழுது கூச்சல் போட்டு என்னுடைய மனசை இலக பண்றீங்க? நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, தேவனுக்காக சாகவும் நான் ரெடி, நான் கிளம்புறேன்றாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். சோ அவர் கடைசியா ஜேர்னி எப்படி முடிக்கிறாருன்னா, நான் ஜெருசலேம் போறேன், என்னை யாரும் என்ன பண்ண வேணாம், நீங்க அழுது எமோஷனல் ஆகாதீங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ்துவுக்காக சாகருக்கும் நான் ரெடி. இதனாலதான் பிலிப்பியர்கள் எழுதினார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஜெயிலுக்கு உட்கார்ந்து எழுதுறாரு, சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி. 14ஆம் வசனம் வாசி. 14ஆம் வசனம். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். சோ லூக்காவும் சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா, கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். சோ கடைசியா ஜேர்னி அவங்க எங்க முடிக்கிறாங்க பாருங்க. 15ஆம் வசனம் வாசி. 15ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். சோ ஜேர்னியோட எண்டு செசேரியால இருந்து கீழே என்ன ஆகிறாங்கன்னா ஜெருசலேம் வராங்க. சோ வழக்கமா பவுல் ஜெருசலேம் வந்தோன்னா அவர் என்னதான் பண்ணுவார்? திருப்பி போய் சபையில் இருக்கக்கூடிய பவுலே ஒரு மூத்த சகோதரர் தான். ஆனாலும் அங்க மூத்த சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவருக்கு இணையாவோ இல்லை அவரோட கீழேயோ அவரோட மேலேயோ எல்லாருக்கும் போய் திருப்பி ரிப்போர்ட் பண்றாரு. நாங்க இந்த 100 கிளாஸ் சப்ஜெக்ட் எடுக்க போனோம், இங்கெல்லாம் இதெல்லாம் நினைச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததின் எங்க போனாலும் அங்க இருக்கிற சீசர்கள் பவுல விடுறதா இல்ல. உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் வந்து எங்கிருந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேலத்துல இருந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் வராருன்னா இங்கிருந்து நம்ம திருப்பூர் வரைக்கும் போய் டிராப் பண்றது. அந்த மாதிரி அங்க அன்பு பயங்கரமா இருந்திருக்கு. எங்களோட கூட வந்ததும் அன்றி சீப்புரு தீவான் ஆகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷன் இடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஒரு பழைய சீஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்காங்க, மினாசோன் அப்படிங்கிறவரு. 17ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். சோ ஜெருசலேம் கடைசியா அவங்க ஒரு என் கார்டு போடும்போது எல்லா சகோதரருக்கும் பயங்கர சந்தோஷம். பவுல் வெற்றிகரமா என்ன ஆகுறாரு, சகோதரர்களோட ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்காருன்ட்டு. இவரும் வழக்கம் போல போய் எல்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்றார். கடைசியா 18-19 வசனம். 18 மற்றும் 19ஆம் வசனம். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். சோ அங்க ஒரு மினி எல்டர்ஸ் மீட்டிங் என்ன இருக்கு நடந்திருக்கு. ஆல்ரெடி யாக்கோபே அங்க ஒரு எல்டர் தான் ஜெருசலேம்ல. அங்க அநேக மூத்த சகோதரர்கள் கூடி வந்திருக்காங்க. 19ஆம் வசனம். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகள் இடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அப்ப கட்டாயம் வந்து ஒரு 3 மணி நேரம் என்ன இருப்பாரு பேசியிருப்பாரு கம்ப்ளீட்டா. என்னவா, ஏன்னா
இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி வந்து இங்கிருந்து சேலம் போறோம்னு ஒரு போட்டோ எடுத்து கோயம்புத்தூர் குரூப்ல போஸ்ட் பண்ண முடியாது. பாருங்க சேலத்துல ஃபாலோ கிளாஸ் நடக்குதுன்னு. அன்னைக்கெல்லாம் எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. நாங்க இந்த ஊருக்கு போனோம், இங்க என்னெல்லாம் நடந்துச்சு இன்ச் பை இன்ச்சா பவுல் என்ன பண்ணிருப்பாருன்னா, கட்டாயம் அவரை பெருமைப்படுத்தி பேசியிருக்க மாட்டாரு. எவ்வளவு பேர் சத்தியத்துக்குள்ள வந்தாங்க, தேவன் அங்க என்ன மாதிரி அற்புதங்கள்லாம் பண்ணார் நம்முடைய வாழ்க்கையிலன்றத ரொம்ப அருமையா ரிப்போர்ட் கார்டு கொடுத்து இந்த ஜேர்னி என்ன பண்றாருன்னா க்ளோஸ் பண்றார். ஸோ இந்த ஜேர்னிக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றத வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஜேர்னிக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, பவுலை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி லோக்கல்ல 2 வருஷம் வச்சிருப்பாங்க. நம்ம அது சம்டைம்ஸ் ஒரு ஹிடன்னா இருக்கும். லோக்கல்ல 2 வருஷம் 58ல இருந்து 60 வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பவுல் அங்கங்க அலக்கழிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கா செசரியாக்கு போவாரு, செசரியால இருந்து மேல இன்னொரு ஊருக்கு போவாரு. நான் ரோமன்றுவாரு. அப்படின்னா நீ எங்க போகணும், ரோம் போகணும் போது அடுத்த ஜேர்னி என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் தான் 3rd ஜேர்னி. இதுக்கு கன்க்ளூஷன் நம்ம பெருசா எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணல. இந்த ஜேர்னில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த எல்லா ஜேர்னில இருந்து கத்துக்கிட்ட ஒரே ஒரு பாடம் தான், நம்மளும் கிறிஸ்துவுக்காக ஒரு போர் சேவனாக இந்த ஊழிய பணியில் நம்ம ஈடுபட வந்திருக்கிறோம். அநேக சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியத்தில் இருக்கிறாங்க. திரும்ப சொல்ற, ஊழியம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேசுறது மாத்திரம் கிடையாது. நேத்து கூட சகோதர பாடத்தில் சொன்னார், ஒரு சரீரம்னு ஒண்ணு இருக்குன்னா சரீரத்துல ஒவ்வொரு அவயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் என்ன பண்ணணும், கிரியை செய்யணும்னு பார்த்தோம். ஸோ அநேக ஊழியங்கள்ல அநேக வேலைகள் இருக்கும். இப்ப பவுல் கூட வந்த எல்லாருமே சப்ஜெக்ட் பேசினாங்களான்னா இல்ல. பவுலுங்கிற ஒரு சகோதரர் அங்க சப்ஜெக்ட் பேசுறாரு. அவரு கூட தீமோத்தேயு இருந்திருக்காரு, அவர் கூட ஏரஸ்து இருந்திருக்காரு, அரிஸ்தர்க் இருந்திருக்காரு, காய் இருந்திருக்காரு, அநேக சகோதரர்கள் இருந்திருக்காங்க. எல்லாரும் போய் அங்க இருக்கிற சீஷர்களை என்கரேஜ் பண்ணி அவளுக்கு நல்ல சத்தியத்துல புத்தி சொல்லி அவங்க கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுக்குற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா மோட்டிவேட் பண்ணி அவங்க எல்லாருமே ஊழியத்துல பேசிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவர்கள் ஸ்தாபிச்ச இடத்துல என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அதுக்கு இந்த ஜேர்னியில் என்ன பண்றாருன்னா லெட்டர் போட்டார். என்னென்ன லெட்டர்லாம் போட்டிருக்காரு இது வரைக்கும் பவுல், ஆரம்பத்திலிருந்தே சொல்லுங்க. கலாத்தியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர். எவ்வளவு நிருபங்கள் இந்த 3 பிரயாணத்துக்குள்ள அவர் முடிச்சிட்டாரு. ஸோ இந்த லெசன்லயும் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் தான், அவர் எந்த இடம் பார்க்க மாட்டாரு, தாழ்மையா போல்டா தேவன் இவரு தான், இயேசு கிறிஸ்து இவரு தான், இதுதான் சத்தியன்றத எல்லா பக்கம் சொன்னாரு. அவர் சொன்னது நிமித்தமா அந்த ஆசியா தேசம் முழுக்க சத்தியம் என்னாச்சுன்னா பிரசித்தி பெற்றுச்சு. அநேகர் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணாங்க, சில பேர்லாம் ரிப்பண்ட் ஆனாங்கன்னு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மாய வித்தைக்காரர்கள்லாம். இது வந்து எபேசல் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது எபேசல்ல 3 வருஷம் இருந்தார். அப்படி அவர் எபேசல் இருக்கும்போதே கீழ இருந்து ஒருத்தர் கிளம்புறாரு, அலெக்சாண்டியால இருந்து. யாருங்க, அப்போல்ல போய் கொரிந்துல கிளாஸ் எடுத்துருக்காரு. எபேசு வந்து கொரிந்து போறாரு. அங்க போனோன்னதான் சில பிரச்சனை ஆயிடுச்சு. பவுலா அப்போல்லோவான்றாரு. ஆனா அப்போல்லோ திருப்பி எபேசு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு இவரோட. இவர் லெட்டர் போடுறார், பவுலே இல்லப்பா அப்போல்லோவும் கிடையாதுப்பா, விளைய செய்கிறது தேவன் தான், இதை நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாரு. அப்பவும் புரிஞ்சுக்கல கொரிந்தியர்கள். திருப்பி அங்கிருந்து மக்கதோனியா போய் பிலிப்புங்கிற ஊர்ல இருக்கும்போதும் திரும்பி லெட்டர் போடுறார், உங்களுக்குள்ள இன்னும் சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. லெட்டர் போட்டு கொரிந்து வரார். 3 மாசம் தங்குறாரு. அங்க இருக்கிற சபைக்கு நல்லா கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, ரோமன்ஸ் எழுதி முடிச்சு திரும்பி வந்த வழியிலேயே போயிட்டு இருக்கும்போது துரோவாங்கிற ஒரு அருமையான ஒரு ஊருக்கு வராங்க. அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு யூத் மிட் நைட்ல என்ன பண்றாரு, சப்ஜெக்ட் கேட்டிருக்காரு. அவர் பேரு ஐத்திகு இல்லைங்களா, ஐத்திகு. கீழே விழுந்துடுறார் 3வது ஃப்ளோர்ல இருந்து. செத்துட்டாருன்னு நினைக்கும் போது பவுல் அவரை போய் உயிரோட எழுப்பிட்டு திருப்பி வந்து வெகு நேரம் என்ன பண்றாருன்னா சப்ஜெக்ட் பேசினாரு. எல்லாருமே அவ்வளோ ஆவியோட அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. இதை முடிச்சுட்டு ரொம்ப எமோஷனலா எங்க நடக்குதுன்னா, ஆசோ மித்தலேனே அப்படிங்கிற ஊர்லாம் கடந்து மிலேத்துக்கு வர்றார். மிலேத்து ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்டர்ஸ் மீட்டிங். இனிமேல் பவுல் வரமாட்டேனே முடிவு பண்ணிட்டாரு. இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல. ஸோ என்கிட்ட எந்த ரத்தப்பழையும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், பவுல் சொல்லி கொடுத்துட்டேன். நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கல, இந்த கைகளே வேலை செஞ்சுச்சு, இந்த கைகள்னால பலவீனரை தாங்கின எல்லாமே சொல்லிட்டு கடைசியாக அவனை சொல்றாரு, நான் போன பின்பு ஓநாய்கள் கூட வரும், நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. அதே போல தேவன் அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபையை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி ஃபுல் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களால முடியல. வந்து பவுலை கட்டி பிடிச்சி தழுவி கப்பல் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா கூட வராங்க. அந்த எல்டர்ஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி அங்கிருந்து அவர் என்ன பண்றாருன்னா சாமு தீவு, கோஸ் அப்படிங்கிற ஒரு தீவு, அப்புறம் ரோது தீவை கடந்து பத்தாரா வந்து பத்தாரால இருந்து சீப்புரு தீவோட இடதுபுற ஒதுக்குல வந்து தீரு வரார். தீரில் வந்து 7 நாள் தங்குறாரு. அங்கேயும் சப்ஜெக்ட், அங்கேயும் சகோதரர்களால முடியல. எல்லாரும் பயங்கரமா அழுது பவுலு கூட வந்து கப்பல் ஏற வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா
அவங்க இருக்காங்க. அவங்க கடற்கரையிலே ஜெபம் பண்ணாருன்னு பார்ப்போம். அங்கே முடிச்சுட்டு பெத்தலோமைங்கிற ஒரு இடம் வராங்க. அங்கேருந்து செசரியா வராங்க. அங்கே தான் பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டில் வராங்க. 4 பொண்ணு அங்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு அகபுங்கிற தீர்க்கதரிசி வந்து பவுல் ஜெருசலேம் போனால் இப்படி நடக்கும்னு சொல்கிறாரு. அதையும் மீறி பவுல் தேவனுடைய சித்தம் ஆக கடவுள்னு ஜெருசலேம் போகிறார். போனோன்னு பவுலுக்கு என்னெல்லாம் நடக்குதுங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்துலேருந்து ஒன்று தான் பவுல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சத்தியம் பேசுகிற அளவுக்கு அவர் வாழ்ந்தார். இங்கே நம்மளும் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முன் வரோம். பட் அறிவிக்கிற அளவுக்கு நம்முடைய கேரக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கணும். ஸோ இதை வந்து சகோதரர்கள் பேசக்கூடியவங்களுக்கு எடுத்துக்கலாம். பவுல் கூட அநேக உடன் ஊழியர்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் நிறைய சகோதரர்கள் சப்ஜெக்ட் பேசினாலும் அவர்களோட உடன் ஊழியர்களாக நம்ம நிறைய டைம் கூட போகிறோம் ஊர்களுக்கு. அப்படி போகக்கூடிய உடன் ஊழியர்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறத அநேக சகோதரர்கள் கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா சொல்லி காமிச்சாங்க. அவங்க எல்லாருடைய நோக்கம் ஒன்று தான், நான் எங்கே போனாலும் சரி இயேசுவின் நாமத்துக்காக நான் உயிரோடு இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, மரிப்பதற்கும் நான் ரெடி. ஸோ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ங்கிறத பவுல் பாருங்க. பவுலுடைய மெச்சூரிட்டி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஜேர்னிக்கு அப்புறம் அப்பல்லோவோட பர்னபாவோட சின்ன கிளாஷ் ஆச்சு. அங்கே வந்து கேரக்டர் கொஞ்சம் பாலிஷ் ஆகாத மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு வசனம் படிக்கும்போது. அடுத்தடுத்த ஜேர்னி வர வர அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கேரக்டருடைய மெச்சூரிட்டி மேலே வந்துட்டே இருக்கு. இந்த 3rd ஜேர்னியில் கம்ப்ளீட்டாக சொல்கிறார், தேவன் கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிற கண்டிஷன் வந்துட்டேன், இனி செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இனியும் அவருடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத படிக்க போகிறோம். இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்னா, பவுல் எங்கே எது எழுதினாரு, எந்தெந்த ஊர் போனார், அந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்றதை விட நமக்கு முன்பாக ஒரு மூத்த சகோதரர்கள் தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திருக்காங்க. ஸோ நாமும் அவர்களுடைய ஊழியத்தை தான் பின்பற்றுறோம். இப்போ சகோதரிகள் இருக்காங்கன்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மூத்த சகோதரிகள் என்ன பண்ணாங்க, நம்ம அதை பண்ணணும். எல்லாருடைய ரோல் மாடலும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுது, நாம் கிறிஸ்துவை போல என்ன பண்ணணும்னா வாழணும். ஸோ அப்படி நம்ம வாழ தேவன் தாமே தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து தொடர்ந்து சத்தியத்துக்குள்ளே வெளிநடத்துவாங்க. இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் கொடானுக்குரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த அன்பு சகோதரர் கூட சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுலின் 3வது பிரயாணம் பார்த்து முடிச்சுப்போம். ஸோ 3 பிரயாணங்களையுமே அவர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் முதல்ல சொன்னார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அநேக இடங்களுக்கு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ நிமித்தம் பிரசங்கிக்க போனார். எந்த இடத்துலையுமே அங்கே போனால் இவருக்கு ஏதாச்சும் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி போனார். இல்லை, என்ன அங்கே போனால் எந்த ஒரு சூழ்நிலை இருக்குன்னே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகணும், சத்தியத்தை பிரசங்கிக்கணும். பிலிப்பியர் கூட ஒரு வசனம் சொல்லுவார், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்காக எல்லாவற்றையும் நம்ம குப்பையாக பார்க்குறேன் அப்படின்னு. அந்த விஷயத்த அவர் எப்படியெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத சகோதரன் என்ன பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் குறித்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இன்றைய நாளும் கூட நமக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு அப்படின்னா ரொம்ப ஜீலான ஒரு லெசன் வந்து நமக்கு கிடையாது. பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் மீண்டுமாக துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு கூடைக்கு நிறைவாக இரவின் இணைய கீதங்களை வாசிக்கலாம். அக்டோபர் 6, ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வர். இதற்குரிய விளக்கம், சத்தியம் பலவீனமானவர்களில் நிலைத்திராமல் பலமுள்ளவர்களிடமே நிலைத்திருக்கும். பலவீனர் உதவியற்றவர்களாக எளிதில் மாறிவிடுவர்களாக இருக்கிறார்கள். எதிர்ப்புகளை எதிர்த்து சமாளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதில்லை. சிறு மந்தைக்கு உரியவர்களாக கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட கூடியவர்கள் இவர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வைரம் கூட அதை சுற்றி சகதி நிறைந்ததாய் இருந்தால் சிறிய பொருட்களை கூட அறுக்க முடியாது. ஆனால் அந்த சேற்றை அகற்றி விட்டோமானால் ஒரு வைரத்தோடு 12 வைரத்தை இணைத்து அறுத்தோமானால் எதையும் அறுக்கலாம். தனிப்பட்ட முயற்சியை காட்டிலும் சபையார் அனைவரும் கூடி ஐக்கியப்பட்டு செய்யும் காரியம் வெகு எளிதில் வெற்றி பெறும். கர்த்தருடைய ஆபரணங்களாகிய அனைவரும் ஒன்று கூடி விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியில் எடுத்துக்கொள்ளும் எந்த முயற்சியும் வெற்றியடையும். பரிசுத்த ஆவி எண்ணெயைப் போல வளவளப்பாகும் ஆற்றலுடையது என்பது.
இன்று ஒரு நாளைக்குரிய கூடியைக்கு இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் தாம்சன் அவர்கள் எடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து தேவ சமாதானத்தோடு இந்த ஒரு கூடுகை நிறுவும். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிற மெய் தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு காண கிருபை செய்து இந்த நாளில் எல்லாவித தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே கூடி வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண நீர் பாராட்டின கிருபைக்கு உம்முடைய நேசகுமாரன் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. அப்போஸ்தலனாகிய பவுலின் பிரயாணத்தை நாங்கள் காண வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளத்தக்கதான நீர் பாராட்டின கிருபைக்கு நன்றி தகப்பனே. எவ்வளவோ பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் எந்தவித சோர்வும் இல்லாமல் அந்த ஊழிய பணியை செய்ததை எங்களுக்கு திஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தினதற்காக நன்றி தகப்பனே. நாங்களும் இந்த கடைசி 7ஆம் கால சபையிலே அப்பேற்பட்ட ஊழிய பணியை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. இந்த அழைப்பின் மேன்மை முதலாவது நாங்கள் அறிந்து அதற்கேற்ற கிரியில் வெளிப்படுத்த நம்முடைய பரிசுத்தாவே எங்களுக்கு அளவில்லாமல் தாரும் தகப்பனே. என்ன நோக்கத்திற்காக நீர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் வீணும் விருதாவும் விட்டு விடாதபடி அதை முழுமையாய் இந்த பூமியிலே நிறைவேற்றி உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாகவும் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாகவும் நாங்கள் மாற உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தும் அப்பா. மாம்சீகம் பலவீனமானது தகப்பனே. பலவீனத்திலே உன் பலன் எங்களோடு பூர்ணமாய் இருந்து வருவதற்குமாக கொடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தில் அற்பரும் நீசரும் கூளையும் குப்பையுமாய் இருந்த பிள்ளைகளாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. உலகத்தில் வைத்தியமானவர்கள் கொண்டு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அதை நாங்கள் எல்லா விதத்திலும் உணர்ந்து எங்களுடைய ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளாகவே ஓடி முடிக்கவும் நீர்தாமே கிருபை பாராட்டும். நீரும் உம்முடைய நேசகுமாரனும் ஒன்றாக இருப்பது போல உம்முடைய ஐக்கியத்திலே எங்களை ஒன்று சேர்த்த நீர் சித்தம் கொண்டு உம்முடைய குமாரனே தந்திருக்கிறீரப்பா. அதுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது எல்லா நாளும் எல்லா நிமிஷமும் உணர்ந்த பிள்ளைகளாக இருந்து அதற்கேற்ற கிரியை இந்த பூமியிலே வெளிப்படுத்த நீர்தாமே கிருபை பாராட்டும். இந்த நாளும் நீர் கொடுத்த சத்தியத்தை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதபடி இருதயமான பலகையிலே நாங்கள் தியானித்து அதற்கேற்ற கிரியைகளும் வெளிப்படுத்த உங்களுடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தும். மீதியான வேலை முழுவதையும் உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். உமக்கு சித்தமானால் காலை பொழுதை காணவும் ஸ்துதி ஸ்தோத்திரங்களோடு அந்த புதிய நாளை துவங்கவும் நீர்தாமே கிருபை பாராட்டும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம்முடைய குமாரனும் மனுக்குலத்தை மீட்ட இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் அன்பின் பிதாவே ஆமென்.